வசனம் என்ன நடந்தால் எதிர்கொள்ளுவோம். ஒவ்வொரு நாளிலும் நம் தேவன் நம் முன் சென்று நடத்துவாரே. So, before we come to the word of the Lord this evening, இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம வருவதற்கு முன்பதாக someone asked me, what is the text that you're speaking on this evening? இந்த மாலை வேளையில எந்த பகுதியிலிருந்து நீங்கள் பிரசங்கிக்கிறீர்கள் என்று சொல்லி யாரோ ஒருவர் என்னை பார்த்து கேட்டார்கள். Actually, it goes from Genesis to the book of Revelation. உண்மையாகவே என்னுடைய பிரசங்கம் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் போகிறது. It speaks about the glory of God and also about the glory of the church. இது தேவனுடைய மகிமையை பற்றியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சபையின் மகிமையை பற்றியும் பேசுகிறது. You know, anyone who's interested in the glory of the church சபையின் மகிமையை குறித்து ஆர்வமாய் இருக்கிற யாருமே starts somewhere in the book of Genesis நிச்சயமாகவே ஆதியாகமத்தின் புத்தகத்திலிருந்தே தொடங்குவார்கள் and ends up somewhere in the marriage of the lamb with his bride. கடைசியாக தன்னுடைய மணவாட்டியோடு கூட ஆட்டுக்குட்டியானுடைய அந்த கல்யாண விருந்தோடு கூட அது முடிவடைகிறது. You know, you can skip so many passages in between. கண்டிப்பாக பல பகுதிகளை நீங்க வேதத்தின் நடுவில் நீங்க தாண்டி செல்ல முடியும். But some of the most vital information about the selection of Israel and the rejection of Israel இருந்தாலும் இஸ்ரவேல் தேசத்தாரை கர்த்தர் தெரிந்து கொள்வதும் அதற்கு பிற்பாடு அவர்களை புறக்கணிக்கிற இந்த காரியங்களை நம்ம புரிந்து கொள்வதற்கு and the grafting of the New Testament church into the olive tree of the Jews. அதேபோல யூதர்களுடைய அந்த ஒலிவ மரத்தினோடு கூட புறஜாதிகளை ஆண்டவர் சேர்க்கிற அந்த காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள And then the Jews coming back to the Lord once again. அதற்கு பிற்பாடு மறுபடியும் இஸ்ரவேலரை திரும்ப சேர்த்துக் கொள்ளுகிறதான காரியம். And then the entire story of the church in the New Testament. அதற்கு பிற்பாடு புதிய ஏற்பாட்டிலே சபையினுடைய முழு கதையை நம்ம வாசிக்கும்போது I think you have to read the entire Bible to have a basic knowledge about the glory of the church. நான் நினைக்கிறேன் சபையின் மகிமை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக முழு வேதாகமத்தையும் நீங்க வாசித்தால்தான் அது உங்களுக்கு நன்றாக It புரியும். is the glory of God that is visible in the glory of the church. தேவனுடைய மகிமையானது தேவனுடைய சபையிலே வெளிப்படுகிறது. The glory of the church is a reflection of the glory of God. சபையினுடைய மகிமையானது தேவனுடைய மகிமையினுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது. But you and I should understand we are carrying the glory of God. நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தேவனுடைய மகிமையை நாம் சுமந்து செல்கிற பாத்திரங்களாக இருக்கிறோம். Not because of our goodness or holiness, நம்முடைய பரிசுத்தத்தினாலேயோ அல்லது நாம் செய்கிற நன்மைகளினாலேயோ அல்ல, but because of the one thing that God made possible in our personal lives. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் அந்த காரியத்தை கூடும்படி செய்கிறபடினாலே மாத்திரம். The greatest gift of God to the human race is the word called grace. தேவன் மனுக்குலத்துக்கு கொடுத்ததான மிகப்பெரிய ஒரு ஈவே கிருபை என்று அழைக்கப்படுகிற இந்த காரியம்தான். You and I don't deserve the grace in any way. நீங்களும் நானும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு எந்த விதத்திலும் தகுதியானவர்கள் But அல்ல. this is what God gave to every one of us. ஆனால் இந்த கிருபையை தேவன் நம்ம எல்லாருக்கும் அளிக்கிறார். But until the day when we are going to meet Jesus, ஆனால் நாம் ஒரு நாள் கர்த்தராகிய இயேசுவை சந்திக்கும் வரைக்கும் you and I are going to be buried in dishonor one day. நீங்களும் நானும் ஒரு நாள் இந்த அழியாமையா ஒரு கனவீனமான ஒரு சூழ்நிலையிலே நாம் அடக்கம் பண்ணப்பட You know, போகிறோம். so one person asked me, "Hey, I am a Christian. ஒரு நபர் கேட்டார், நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேனே, How can I be buried in dishonor?" எப்படி என்னுடைய வாழ்க்கையில நான் கனவீனமான ஒரு சூழ்நிலையிலே அடக்கம் பண்ணப்பட முடியும்? I said, "Until you meet the Lord Jesus Christ one day, நான் சொன்னேன், நீங்க கர்த்தராகிய இயேசுவை நேருக்கு நாள் ஒரு நாள் சந்திக்கும் வரைக்கும் you are a dishonorable person." நிச்சயமாகவே இந்த உலகத்திலே நீங்க ஒரு கனவீனமான ஒரு சரீரத்தை உடையவர்கள் தான். Yes, God is speaking with us, He is purifying us, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மை சுத்திகரிக்கிறார். but still we are sinful people. இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே நாம் பாவிகளாகத்தான் காணப்படுகிறோம். The areas of our sins can differ from person to person. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பாவத்தின் பகுதிகள் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு நடுவில் வித்தியாசம் இருக்கலாம். But one day we are going to be buried in dishonor. ஆனா ஒரு நாள்ல நிச்சயமாக ஒரு கனவீனமுள்ள ஒரு சரீரமாகத்தான் நாம் அடக்கம் பண்ணப்பட போகிறோம். You know, for that person that was a very important Christian. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான காரியம், You know, that for that person who put this question, இந்த கேள்வியை என்னிடத்துல கேட்ட அந்த மனிதனுக்கு மிக முக்கியமா இருந்த ஒரு he said, காரியம், "How can I be buried in dishonor when I know the Lord Jesus Christ?" நான் கர்த்தராகிய இயேசுவை அறிந்து கொண்ட பிற்பாடும் என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி ஒரு கனவீனமான ஒரு மனுஷனாக இந்த உலகத்திலே முடிவு பெறுவேன்? I said, "Yes, you are
a dishonorable person when you're buried. நான் சொன்னேன், நீங்க கனவீனமுள்ள ஒரு மனிதராகத்தான் இந்த உலகத்திலே அடக்கம் பண்ணப்படுவீர்கள். But when you see Jesus, you will be like him. ஆனால் நீ இயேசுவை முகமுகமாய் பார்க்கும் பொழுது நாம் அவரைப் போலவே இருப்போம். This beautiful day is coming one day. அந்த அழகான ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாகவே வந்து கொண்டிருக்கிறது. Any person who dies in Christ will see Jesus as he is one day. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற எந்த மனுஷனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாரோ அதே போல ஒரு நாள் அவரை சந்திக்க முடியும். So today I cannot ask you to open to any scripture. எனவே இந்த நாளிலே எந்த ஒரு வேத பகுதியும் திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், அது வாசியுங்கள் என்று நான் சொல்ல முடியாது. You can go from Isaiah chapter 2. நீங்க ஏசாயாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்தே பார்க்கலாம். That is the future of the church of Jesus, the first 3 verses. முதல் 3 வசனங்களிலேயே சபையினுடைய எதிர்காலத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. The book of Ephesians chapter 3 verses 9 to 12. அதேபோல எபேசியரின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9 லிருந்து 12 வசனங்களை நீங்க பார்க்கும்போது, Oh, when you see the entire nations glorifying Jesus at his throne in Revelation chapter 4. அல்லது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக உலகத்தில் இருக்கிற சகல கோத்திரத்தாரும் அவரை வணங்குகிறதான அந்த ஆராதனையை நம்மால் பார்க்க And முடிகிறது. I pray that God will give us a spiritual eye of enlightenment this evening. தேவன் நிச்சயமாகவே இந்த மாலை வேளையிலே நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டு அவருடைய காரியங்கள் எல்லாம் பார்க்கும்படிக்கு தேவன் நம்மை பிரகாசமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். Without our eyes of our hearts being enlightened, we can never see the greatness of God in our lives. நம்முடைய இருதயத்தின் கண்கள் பிரகாசமாக்கப்படாமல் நிச்சயமாகவே தேவனுடைய மகத்துவங்களை நம்மால் தரிசிக்க When முடியாது. you see the beauty of your own salvation, உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரட்சிப்பின் அழகை மகிமையை when you நீங்கள் see the பார்க்கும்போது, beauty of the church in chapter 3, அல்லது எபேசியன் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் சபையினுடைய மேன்மையை நீங்கள் பார்க்கும்போது, secrets hidden through the ages, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தலைமுறை தலைமுறையாக மறைக்கப்பட்டிருந்ததான தேவனுடைய ரகசியம். and this God is revealing to his church today. இந்த ரகசியங்களை தேவன் தமது சபையின் மூலமாக You வெளிப்படுத்துகிறார். know, until I met the Lord Jesus, I never understood anything. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் முகமுகமாய் தரிசிக்கும் வரைக்கும் இவைகளெல்லாம் எனக்கு புரியவே புரியாது. Yes, I read Ephesians many times, even as a child. நிச்சயமாகவே சிறு பிள்ளையாக இருந்த பொழுதிலிருந்தே எபேசியன் புத்தகத்தை நான் வாசித்திருக்கிறேன். But I never understood the real meanings. ஆனால் அதனுடைய உண்மையான அர்த்தங்களை இதுவரைக்கும் என்னால் விளங்கிக் கொள்ளவே The முடியவில்லை. secrets that were hidden for long ages, God began to reveal to us. தலைமுறை தலைமுறையாக மறைக்கப்பட்டிருந்ததான தேவ ரகசியங்களை இப்பொழுது தேவன் தமது சபையிலே And வெளிப்படுத்தினார். I pray that God will really teach us again about his glory this evening. நிச்சயமாகவே இந்த மாலை வேளையிலும் தேவன் தமது மகிமையை பற்றி நமக்கு போதிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். If you don't understand everything the very first time, ஒருவேளை முதன்முறையாக இதை நீங்க கேட்கிறபடினால ஒருவேளை உங்களுக்கு அது புரியாமல் go இருக்கும் என்று home சொன்னால், and listen to the message once again on YouTube, நீங்க வீட்டுக்கு போய் மறுபடியும் யூடியூப்ல இந்த செய்தியை மறுபடியும் கேட்டு பாருங்க. and God will surely reveal his secrets. கர்த்தர் நிச்சயமாவே தமது ரகசியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். More than what I am teaching you this evening. இந்த மாலை வேளையிலே நான் உங்களுக்கு போதிப்பதற்கு மேலாக The Holy Spirit is the best teacher of this world. பரிசுத்த ஆவியார் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த போதகராக விளங்குகிறார். Because my teachings, my way of expressions may be very limited. என்னுடைய போதனைகளும் அல்லது நான் உங்களுக்கு விளக்குறதான அந்த தன்மையும் அது வரையறுக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கும். But the Holy Spirit is the best teacher. ஆனா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு மிகச்சிறந்த போதகராக இருப்பார். Let every one of us close our eyes and pray right now. எல்லாரும் நமது கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். Lord, I pray that you come and touch my lips this evening. கர்த்தாவே இந்த மாலை வேளையில கடந்து வந்து என்னோட உதடுகளை தொடும்படியா நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you really come and help us this evening. ஆண்டவரே இந்த மாலை வேளையில நீர் கடந்து வந்து உண்மையாவே எங்களுக்கு நீர் உதவும்படியா நான் ஜெபிக்கிறேன். Lord, as we go through this world in this way of salvation, ஆண்டவரே ரட்சிப்பினுடைய பாதையிலே இந்த நாளிலே அந்த பாதையில நாங்கள் கடந்து செல்லும்போது, Lord, I pray that you come down heavily upon us ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையின் மீது நீர் வல்லமையாக கடந்து to வருவீராக. understand your truth as it is this night. ஆண்டவரே இந்த மாலை வேளையில் நம்முடைய சத்தியங்களை உள்ளபடியே நாங்கள் விளங்கிக் கொள்ளும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்தருளுவீராக. Lord, teach us everything that we do not know right now. ஆண்டவரே எங்களுக்கு தெரியாத காரியங்களை எங்களுக்கு நீர் போதிக்கும்படியா நான் There ஜெபிக்கிறேன். are so many things in the Bible we do not understand. ஆண்டவரே வேதத்திலே எத்தனையோ காரியங்கள் இன்னும் எங்களுக்கு விளங்காமல் Lord, காணப்படுகிறது. we just come to you as a student this evening. ஆண்டவரே இந்த மாலை வேளையிலே கற்றுக்கொள்கிற ஒரு மாணவிகளாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். Lord, open the word of God to us this evening. ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தை எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நீர் திறக்கும்படியா நான் And I ஜெபிக்கிறேன். pray that you do a great miracle amongst us. ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும்படியா நான் ஜெபிக்கிறேன். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. You know, some years ago, when I wrote this song, சில வருஷங்களுக்கு முன்பதாக இந்த பாடலை நான் எழுதின போது one sister came to me and said, don't you use words like adamani in the church. ஒரு சகோதரி வந்து என்னிடத்துல சொன்னாங்க, தயவு செய்து நீங்க சபையில இந்த அதமானிங்கிற
வார்த்தையை பயன்படுத்தாதீங்க பாஸ்டர் அப்படின்னு I சொன்னாங்க. said, this word is there even in the Bible. நான் சொன்னேன் இந்த வார்த்தை வேதத்திலேயே இருக்கிறதே Or சகோதரி. you're going to get rid of the Bible from the church. அப்போ சபையிலிருந்து நம்ம இந்த வேதத்தையே விலக்கி விடலாமா அப்படின்னு கேட்டேன். Jesus was the person who said, ayyo, 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 many times. இயேசு கிறிஸ்துவே ஐயோ ஐயோங்கிற வார்த்தையை நிறைய முறை அவரே உச்சரித்திருக்கிறார். I think he used this word more than anyone else in the Bible. நான் நினைக்கிற வேதத்துல மற்ற எந்த நபரை காட்டிலும் அதிகமாக ஐயோ என்கிற வார்த்தையை You know, this is பயன்படுத்தினது what இயேசு கிறிஸ்து. Isaiah says when he saw the Lord high and lifted up. இதைத்தான் ஏசாயா கர்த்தராகிய தேவனை உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க காணும் பொழுது இந்த வார்த்தையை தான் அவர் He said, when பயன்படுத்தினார். I see you, Lord, your holy presence, I am just devastated into pieces. ஏசாயா சொல்லுகிறார், ஆண்டவரே நான் உம்மை பார்க்கும் பொழுது நான் சுக்குநூறாக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார். When I see your holiness in the temple, ஆண்டவரே தேவாலயத்தில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தை நான் கண்டபோது you sit there high and lifted up. ஆண்டவரே நீர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்திலே வீற்றிருக்க நான் காண்கையில் Cherubims, the holiness of God is surrounding you. உம்மை சுற்றிலும் சேராபீன்கள் அங்கே சுற்றி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். As the fire of God is rounding about you. தேவனுடைய மகிமையின் அக்கினியானது உம்மை சுற்றி கொண்டிருக்கிறது. After seeing the scene, I am totally devastated. இந்த காட்சி அவன் கண்ட பிற்பாடு அவன் சொல்லுகிறான், நான் சுக்குநூறாக்கப்பட்டேன். You know, I've often wondered why some churches are called Pentecostal churches. நான் அடிக்கடியாக யோசித்ததுண்டு, ஏன் சில சபைகள் மாத்திரம் பெந்தெகோஸ்தே சபைகள் என்று You know, in the அழைக்கப்படுகின்றன. Greek language, the word Pentecost means 50. That's all. கிரேக்க பாஷையிலே பெண்டிகாஸ்ட் என்று சொன்னால் 50 என்ற அர்த்தம், அவ்வளவுதான். Nothing more about that. No secrets about this word. அதற்கு மேல பெந்தெகோஸ்தே என்கிறதான வார்த்தையை குறித்து எந்த ரகசியமும் கிடையாது. For the Jewish people, that was just a feast, being the feast of the weeks, for example. யூதர்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அறுவடையின் பண்டிகையாக அவர்களுக்கு இருந்தது. And not only a festival or feast, for example, அது அவர்களுக்கு ஒரு விருந்தின் பண்டிகையாக இருந்தது மாத்திரமல்ல, also they were celebrating the giving of the 10 commandments. அதே போல அந்த 10 கற்பனைகளை கொடுத்ததான அந்த காரியத்தை கூட அவர்கள் I கொண்டாடினார்கள். personally believe every Christian has been touched by the power of the Holy Spirit. நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நிச்சயமாகவே பரிசுத்தாவின் வல்லமையினாலே தொடப்பட்டிருக்கிறார். So as soon as you come from the kingdom of darkness into the kingdom of light, எனவே அந்தகார இருளில் நின்று ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு நீங்கள் கொண்டு வரப்பட்ட உடனே this deal has been sealed by the power of the Holy Spirit. இந்த மாற்றமானது பரிசுத்த ஆவியானவராலே முத்திரை போடப்பட்டிருக்கிறது. Yes, this is the reality of every Christian in this world. இதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம். The Holy Spirit was the one who brought you into the feet of Jesus, to the presence of God. பரிசுத்த ஆவியானவர் தான் ஒரு நாள் தேவனுடைய சமூகத்திற்கு இயேசுவின் பாதங்களுக்கு நேராக உங்களை கொண்டு He வந்தார். was the one who drew you out of this darkness into this glorious light. அவர்தாமே அந்த அந்தகார இருள் நின்று இந்த மகிமையான வெளிச்சத்தினிடத்திற்கு உங்களை கொண்டு வந்தார். And the reason for that is sing the praise of God all through your lives. இதற்கான காரணம் என்னவென்றால் உங்களுடைய ஜீவ நாட்கள் எல்லாம் ஆண்டவர் செய்ததான நன்மைகளை நீங்கள் பாடும்படியாக, Not just coming to service maybe once in a week or something like that. ஏதோ வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஆராதனைக்கு வந்து விட்டு போவதற்காக அல்ல. No, to keep on singing the greatness of God to everyone you meet in your life. இல்லை, தேவனுடைய மகத்துவங்களை நீங்க சந்திக்கிற ஒவ்வொரு நபரிடத்திலும் சொல்லும்படியாகவும் அதை பாடும்படியாகத்தான் கர்த்தர் செய்தார். You know, when Moses came down with the 10 commandments, அந்த நாளிலே மோசே 10 கற்பனைகளோடு கூட மலையிலிருந்து இறங்கி the வந்தபோது Israelites were fallen into idolatry. இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நாளிலே விக்கிரக ஆராதனையிலே விழுந்து They போயிருந்தார்கள். were dancing around a golden calf. அவர்கள் அங்கிருந்தான பொன் கன்றுக்குட்டியை சுற்றிலும் நடனமாடி On கொண்டிருந்தார்கள். that day, 3,000 people were slaughtered to death. அந்த நாளிலே தேவனுடைய வாதையினாலே 3000 பேர் கொல்லப்பட்டார்கள். But when the Holy Spirit was poured out on the day of Pentecost, ஆனால் பெந்தெகோஸ்தே நாளின் போது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட நாளிலே 3,000 people were drawn into the kingdom of God. 3000 பேர் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக இழுக்கப்பட்டார்கள். This is the change, this is the great change that was happening in those days. இதுதான் அந்த நாட்களில் நடைபெற்ற மிகப்பெரிய ஒரு மாற்றமாக Dear இருக்கிறது. brothers and sisters, you and I are called to exhibit the beauty and the glory of God in this எனக்கு world. அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே தேவனுடைய மகிமையையும் சபையினுடைய அழகையும் விவரிக்கும்படியாகத்தான் நாம் இருக்கிறோம். Not only to reveal the greatness of God to this world, தேவனுடைய மகத்துவங்களை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தும்படியாக மாத்திரமல்ல, but we are the people on whom the glory of God should rest. அதே போல தேவனுடைய மகிமையானது நம்முடைய வாழ்க்கையின் மீது தங்கி இருக்க வேண்டும். You know, when God entered into your sinful life one day, கர்த்தர் ஒரு நாள் உங்களுடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக அவர் பிரவேசித்த God போது says, I have a plan and a purpose for you. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் நான் I வைத்திருக்கிறேன். have ways that I have foreordained for you. உனக்காக முன்குறித்த பூர்வ பாதைகளை நான் வைத்திருக்கிறேன். And I'm going to do everything possible in order to
bring you into a glorious image one day. ஒரு மகிமையான சாயல் இடத்திற்கு உன்னை கொண்டு வரும்படியாக எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில நான் செய்து கொண்டு Do you வருவேன். know you and I are called to carry the glory of God in our lives? உங்களுக்கு தெரியுமா நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை சுமக்கும்படியாக We அழைக்கப்பட்டவர்கள். see glory, glory, glory. What is glory at all? அடிக்கடியாக மகிமை மகிமை என்கிறதான வார்த்தையை சொல்லுகிறோம். Yes, மகிமை God is என்றால் என்ன? yes, God is a glorious God. கர்த்தர் நிச்சயமாகவே மகிமையுடைய தேவனாய் இருக்கிறார். This glorious God wants you and me to carry the glory of God in our இந்த lives. மகிமையின் தேவன் அவருடைய மகிமையை நீங்களும் நானும் சுமந்து செல்ல வேண்டும் என்று The விரும்புகிறார். very reason God has placed the church now on the planet Earth, கர்த்தர் இந்த உலகத்தில் இப்பொழுது பூமியிலே சபை வைத்திருக்கிறதுக்கான காரணமே so that you and I can reveal the glory of God to everyone around us. நீங்களும் நானும் நம்மை சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாகத்தான். And along with the church, the glory of God should go in every nation of this world. சபையோடு கூட தேவனுடைய மகிமையானது இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேசங்களுக்கு நேராக கடந்து செல்ல We வேண்டும். speak about the day of Pentecost, isn't it? உதாரணமாக பெந்தெகோஸ்தே நாளை பற்றி நம்ம We பேசும்போது often pray, Lord, give me the power, give me the power. அடிக்கடியாக நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு வல்லமையை தாரும் வல்லமையை தாரும் என்று. Dear brothers and sisters, we are praying this every year. இதை ஒவ்வொரு வருஷமும் நாம் ஜெபித்துக் கொண்டே தான் இருக்கிறோம். What have you and I done with the power that God gave to you last year? பரிசுத்த ஆவியானவர் போன வருஷத்துல நம்ம கொடுத்ததான வல்லமை வைத்து இதுவரைக்கும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? The same prayer we pray every day on Pentecost Day. ஒவ்வொரு பெந்தெகோஸ்தே நாளென்றும் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தாரும் என்று நாம் ஜெபித்துக் கொண்டே தான் You and இருக்கிறோம். I are there to reveal the glory of God to this world. நீங்களும் நானும் இந்த உலகத்துல தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாகத்தான் நாம் இருக்கிறோம். You know, this is the only reason why you and I are still kept on this planet. இந்த காரணத்துக்காகத்தான் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் வைக்கப்பட்டிருக்கிறோம். So that we reveal this to this world, our Creator and our Redeemer. இந்த உலகத்திலே நம்முடைய மீட்பருடைய நம்முடைய சிருஷ்டிகருடைய மகிமையை நாம் வெளிப்படுத்தும்படியாக Through the glory you carry in your life, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கொண்டு செல்லுகிற அந்த மகிமையின் மூலமாக you reveal the glory of the Creator and Redeemer to this world. உங்களுடைய வாழ்க்கையினுடைய மீட்பருடைய சிருஷ்டிகருடைய மகிமையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள். Romans chapter 11:36 says like this. ரோமருக்கு எழுதின நிருபம் 11:36 இப்படியாக For சொல்கிறது. from him and through him to him all things are all things. அவருக்குள்ளாக அவராலே எல்லா காரியங்களும். For everything comes for him and to him and because of him. எல்லாமே அவருக்காக அவர் மூலமாக அவருக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது. Even the glory of God, I want to tell you, தேவனுடைய மகிமை பற்றி கூட நான் உங்களுக்கு it's சொல்கிறேன். all about him, it's all from him, எல்லாமே அவரிடமிருந்து எல்லாமே அவருக்காக. and it's all about him and to him. அதேபோல எல்லாமே அவருக்கென்றும் அவரை பற்றியும். You know, when God speaks about the glory of God, கர்த்தர் தேவனுடைய மகிமை பற்றி நம்மோடு கூட பேசும்போது when God speaks to us about his glory every day in our hearts, அவருடைய மகிமை பற்றி நம்முடைய இருதயங்களிலே கர்த்தர் அன்றாடம் the பேசும்போது glory of God is the highest what you can imagine. தேவனுடைய மகிமை என்பது உங்களால் கற்பனை செய்யக்கூடிய காரியங்களுக்கு மேலானதா இருக்கிறது. And from this glory you receive the glory of God upon your own lives. இந்த மகிமையிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் தேவ மகிமையை பெற்றுக் கொள்கிறீர்கள். And through this God you were pulled out of darkness one day. இந்த தேவனால தான் நீங்கள் அந்தகார இருளினின்று வெளியே You இழுக்கப்பட்டிருக்கிறீர்கள். were brought into this glorious light. தேவன் தாமே இந்த அருமையான வெளிச்சத்துக்குள்ளாக உங்களை கொண்டு And வந்திருக்கிறார். as long as you live, you keep on singing the glories of God. இந்த உலகத்திலே நீங்கள் வாழுகிற ஜீவநாட்கள் எல்லாம் அவருடைய புண்ணியங்களை நீங்கள் You பாடும்படியாக say, yes, Lord, for everything what you have done in my life. நீங்க சொல்லுவீர்கள், ஆமாண்டவரே என் வாழ்க்கையில நீ செய்த எல்லாவற்றுக்காக I'll be thankful till the last breath of my life. ஆண்டவரே என் வாழ்க்கையின் கடைசி மூச்சு வரைக்கும் நான் உமக்கு நன்றியாக When we இருப்பேன். speak about the glory of the church of Jesus, இந்த நாளிலே தேவனுடைய சபையின் மகிமை பற்றி நாம் we பேசும்போது also have to speak about our own glory that God has given us personally. அதே நேரத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறதான மகிமையை பற்றியும் நாம் பேச வேண்டும். God wants to create a people of glory on this planet. கர்த்தர் இந்த உலகத்திலே ஒரு மகிமையின் ஜனத்தை அவர் உண்டாக்க விரும்பினார். Dear brothers and sisters, whatever your age, whatever your background, கர்மையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய வயது எதுவாக இருந்தாலும் உங்களுடைய பின்னணியும் எதுவாக இருந்தாலும் God says, I want to fill every one of you with my glory. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் எல்லாரையும் என்னுடைய மகிமையினால நான் நிரப்ப You விரும்புகிறேன். could be an old person or a boy or a girl who's now during the youth days of their lives. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வயதானவராக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வாலிப காலத்தில் இருக்கக்கூடிய நபராக நீங்க It could இருக்கலாம். even be a small child right now in our congregation. ஒருவேளை நம்முடைய சபையில் இருக்கிறதான ஒரு சிறு பிள்ளையாய் கூட இருக்கலாம். God says, I want to touch you with my glory. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய
மகிமையினால் உன்னை நான் தொட You விரும்புகிறேன். know, when God is calling you to be filled with His glory, கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நீங்கள் நிரப்பப்பட அவர் உங்களை அழைக்கும் போது God says, I'm going to fill you with my highest form of glory. That is my grace in your life. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய மகிமையினுடைய மிக உச்சக்கட்டமாகிய அந்த கிருபையினாலே நான் உன்னை தொட விரும்புகிறேன், நிரப்ப விரும்புகிறேன். Not only I'm going to fill you with my glory, நான் உன்னை என்னுடைய மகிமையினால் நிரப்புவது மாத்திரமல்ல, the greatest gift what you can get from me is the pinnacle of salvation, that is the grace of God upon my life. என்னுடைய வாழ்க்கையில நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மிக உன்னதமான தேவனுடைய ஒரு கிருபையானது தேவனுடைய ரட்சிப்பாய் Do இருக்கிறது. you know what the story of the church of the Bible is? இன்றைக்கு தேவனுடைய சபையில் இருக்கிறதான அந்த வேதத்தினுடைய கதை என்ன தெரியுமா? The story of the Bible is just very simple. வேதத்தினுடைய அந்த கதை என்பது மிக மிக எளிதான ஒன்றுதான். The glorious God looking for a glorious bride for him, for his son. இந்த மகிமையின் தேவனானவர் தன்னுடைய குமாரனுக்கு ஒரு மகிமையான மணவாட்டியை தேடிக் You can கொண்டிருக்கிறார். go from Genesis to the book of Revelation. இதை நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசிக்க முடியும். Actually, this is the story of the Bible. இதுதான் வேதத்தினுடைய முழு கதை. The glorious God looking for a glorious bride for his glorious son. இந்த மகிமையான தேவன் தம்முடைய மகிமையான குமாரனுக்காக ஒரு மகிமையான மணவாட்டியை அவர் தேடிக் கொண்டிருக்கிறார். And when this bride, when you come into the fold of God in your life, இந்த மணவாட்டியாக ஒரு நாள் தேவனுடைய மந்தைக்குள்ளே நீங்கள் வரும்போது not only the glory of God gets hold of you, தேவனுடைய மகிமையை உங்களை பற்றிக்கொள்வது மாத்திரமல்ல, you have fullness of joy in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அந்த நிறைவான சந்தோஷத்தை நீங்கள் You know, பெற்றுக்கொள்வீர்கள். this is the greatest form of worship. Do you know this? இதுதான் ஆராதனையினுடைய ஒரு உச்சகட்டமான நிலைமை உங்களுக்கு Real தெரியுமா? worship is fullness of joy in your hearts. உண்மையான ஆராதனை என்று சொல்லும் பொழுது உங்களுடைய இதயத்தில் இருக்கிறதான அந்த பரிபூர்ணமான சந்தோஷம் The தான். Bible says you worship with my lips, but your hearts are far away from me. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களுடைய உதடுகளினாலே நீங்கள் என்னை கனம் பண்ணுகிறீர்கள், ஆனால் உங்களுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது என்று That's சொல்லுகிறது. the reason why I believe lip worship is not worship. இந்த காரணத்தினால் தான் உதடுகளினால நம்ம செய்கிற ஆராதனை ஒரு ஆராதனை அல்ல என்று நான் You சொல்லுகிறேன். can do so many things physically, நீங்க சரீர பிரகாரமாக நிறைய காரியங்களை செய்ய முடியும். but what you are in your heart, in the presence of God, really matters. ஆனா ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்களுடைய இருதயத்திலே நீங்கள் யாராக இருக்கிறீர்களோ அதுதான் முக்கியமான காரியம். In the worship time, you'll be singing some wonderful words, for example. ஆராதனை நேரத்தில் ஒருவேளை அற்புதமான வார்த்தையை கொண்டு நீங்கள் பாடல்களை பாடலாம். God says, I know all the words you're singing right now, கர்த்தர் சொல்வார், நீ பாடுகிற எல்லா பாடலின் வார்த்தைகளும் எனக்கு தெரியும், but I am so sorry to tell you, your heart is far away from me. ஆனா உன்னை பார்த்து சொல்லுவதற்கு நான் மிகவும் வருந்துகிறேன், உன்னுடைய இருதயமோ எனக்கு தூரமாய் When you இருக்கிறது. come into my presence, there's no fullness of joy. நீ என்னுடைய பிரசன்னத்துக்கு வரும்பொழுது உன்னுடைய இருதயத்திலே பரிபூர்ண சந்தோஷத்தை நான் பார்க்கவில்லை. But you say so many things with your lips that do not go along with your personal life. ஆனா உன்னுடைய உதடுகளினாலே நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறாய், அதற்கும் உன் இருதயத்தின் எண்ணங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. Psalm 16 says like this: சங்கீதம் 16 இப்படியாக சொல்லுகிறது, fullness of joy and pleasures. அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தமும் அவரது வலது பார்சத்திலே நித்திய பேரின்பமும் உண்டு. Fullness of joy and pleasures. பரிபூர்ணமான சந்தோஷம், அதே போல களி கூறுதல். If you are really enjoying the presence of God, உண்மையாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நபரா நீங்க, your heart will be full of pleasure right now, joy right now. உங்களுடைய இதயமானது பரிபூர்ண சந்தோஷத்தினால பேரின்பத்தினால நிரம்பி It's இருக்கும். not the words you speak out in the presence. நீங்க ஆண்டவருடைய பிரசன்னத்திலே பேசுகிற அந்த வார்த்தைகள் அல்ல, It's not about the words that you sing that someone else wrote. யாரோ ஒருவர் எழுதின அந்த பாடலின் வார்த்தைகளை நீங்கள் பாடுகிறதல்ல. Even if you're singing with your own words, ஒருவேளை உங்களுடைய சொந்த வார்த்தைகளினால் நீங்க பாடினால் கூட, the real question is your heart in the presence of God? உண்மையான கேள்வி என்னவென்றால் உங்களுடைய இருதயம் உண்மையாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை பற்றி பிடித்திருக்கிறதா? Dear brothers and sisters, when we come together as a church of Jesus, இந்த கர்மையான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் சபையாக நாம் கூடி வந்திருக்கும் போது how we are there in the presence of God with our thoughts and our feelings, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்முடைய உணர்வுகளோடு நம்முடைய எண்ணங்களோடு எப்படிப்பட்டவர்களாக நாம் how we இருக்கிறோம்? stand there with our words and with all our emotions, அவருடைய சமூகத்தில் எப்படிப்பட்ட உணர்வுகளோடு எப்படிப்பட்ட வார்த்தைகளோடு நாம் நின்று all கொண்டிருக்கிறோம்? we do during the time of worship, ஆராதனை நேரத்தில் நாம் செய்கிற எல்லா காரியங்களுமே everything matters for this glorious God. எல்லாமே இந்த மகிமையின் தேவனுக்கு மிக மிக முக்கியமாய் காணப்படுகிறது. When we speak about the glory of God in our personal நம்முடைய lives, தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய மகிமை பற்றி நாம் பேசும்போது we should also understand the glory of God personally. முதலாவது தேவனுடைய மகிமை பற்றி நீங்கள்
தனிப்பட்ட விதத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். Your glory is impossible without this glorious God. தேவன் இந்த மகிமையின் தேவன் இல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மகிமை என்பது கூடாத And காரியம். this glorious God was the one who filled you with His glory. இந்த மகிமையின் தேவன் தான் தம்முடைய மகிமையினால உங்களை முற்றிலும் நிரப்பினார். And this is the reason why you begin to walk and take and carry the glory of God upon your இந்த lives. காரணத்தினால் தான் தேவனுடைய மகிமையை சுமந்து கொண்டு நீங்கள் நடக்கவும் சுமந்து செல்லவும் நீங்கள் பிரயாணம் பண்ணவும் You ஆரம்பித்தீர்கள். know, sometimes when you come into the presence of God, சில நேரங்களில் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நீங்க வரும்போது you will think, oh Lord, think about my tribulation. நீங்க சொல்லுவீங்க, ஆண்டவரே என் உபத்திரவத்தை கண்ணோக்கி Do பாருங்க. you know something about my distress or persecution? ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிற உபத்திரவத்தை பாரும், என்னுடைய வியாகுலத்தை பாரும். Lord, do you know about my famine and nakedness? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த பஞ்சத்தை பாரும், இந்த தேவையை பாரும். Do you know about my peril and my sword? ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதான எல்லா விதமான வறுமையை பாரும், என்னுடைய பட்டயத்தை பாரும். For thy sake we are being killed all day long. ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே நாள் முழுவதும் நாங்கள் You கொல்லப்படுகிறோம். know, sometimes when I come to worship times, சில நேரங்களில் ஆராதனை நேரங்களுக்கு நாம் வரும்போது you know, we are mostly stuck up with the things we are going through. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த பிரச்சனைகளிலேயே நாம் We are சிக்கிக்கொள்கிறோம். so focused on the problems we have, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிற பிரச்சனைகளே நம்ம ரொம்ப கூர்ந்து நோக்கிறபடினால we totally forget that we are called to be filled with joy in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே பரிபூர்ண சந்தோஷத்தினால் நிரப்பப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். Somehow it becomes a time of always complaining. எப்படியோ ஆண்டவருடைய சமூகத்துல இந்த ஆராதனை நேரம் ஒரு புகார் சொல்லுகிற நேரமாகவே Oh Lord, you மாறிவிடுகிறது. know my loneliness. ஆண்டவரே உமக்கு என் தனிமை தெரியும் Lord, அல்லவா? you know my scarcity. ஆண்டவரே என் வறுமை தெரியும் Oh அல்லவா? Lord, you know my sickness. ஆண்டவரே என் வியாதி தெரியும் அல்லவா? Do you know someone is suffering from all of these things every time? சாரி, Someone is suffering from all of these things every time. யாரோ ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலும் இந்த கஷ்டத்தின் வழியாகவே போய் You கொண்டிருக்கிறார்கள். know, these things can be found inside our bodies or in our circumstances every time we come to the Lord. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரும்போது ஒவ்வொரு நேரமும் நமக்கு வியாதி, பற்றாக்குறை, வேதனை, தேவை இப்படியேவா வருகிறோம்? Someone will be thinking about the loan and EMI, for example. யாரோ ஒருவர் தன் வாழ்க்கையில கட்ட வேண்டிய இஎம்ஐ அல்லது கடன்களை பற்றி சிந்தித்துக் Someone கொண்டிருப்பாங்க. will be thinking about their exams, what they are going to write. ஒரு சிலர் எதிர்காலத்துல வரப்போகிற அந்த எழுத வேண்டிய அந்த பரீட்சைகளை பற்றி நினைத்து கொண்டிருப்பாங்க. Someone, they'll be thinking about the discomfort, what they may be having in the family. ஒரு சிலருக்கு குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகளை பற்றி, அசௌகரியங்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க. Dissensions with their own children. சில நேரத்துல தம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறதான அந்த வேறுபாடுகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்பாங்க. This is going to be there in the families always. நிச்சயமாக குடும்பங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது, அது சாதாரண காரியம் தான். There's never going to be a time of worship where everything is gone. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில போயிருச்சுன்னு சொன்னா அப்ப ஆராதனை இருக்காதா? You know, one day, this will happen one day, ஒரு நாள் நிச்சயமாக இது நடக்க when போகிறது. we all stand in the presence of God. நம்ம எல்லாரும் ஒரு நாள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிற்க There போகிறோம். we are not going to say, Lord, think about my sword now. அந்த நேரத்தில் ஆண்டவரே என் பட்டயத்தை பற்றி சிந்தியும் அப்படின்னு சொல்ல Lord, மாட்டோம். think about my distress and disease, what I'm going through. ஆண்டவரே என் வாழ்க்கையில் இருக்கிறதான வியாகுலத்தை பாரும், வேதனையை பாரும்னு சொல்ல மாட்டோம். No, there it's all about Jesus. அங்க எல்லாமே இயேசுவை பற்றி மாத்திரம் It's all about the Holy King that is ruling the world right now. எல்லாமே அந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ராஜாவை பற்றி தான். It's all about the Lamb of God who was slaughtered for you and for me. உங்களுக்காக எனக்காக உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவரை பற்றி தான். It's all about Jesus who elected you even before the foundation of this உலக world. தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதான அந்த தேவனுடைய குமாரனை பற்றி தான். Who called you by his name, அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்தாரே, who separated you even in the womb of your mother. உங்களுடைய தாயின் வயிற்றில் இருந்த பொழுதே அவருக்காக உங்களை வேறு பிரித்தாரே. Dear my sisters, when God created man and woman in the Garden of Eden, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, ஏதேன் தோட்டத்திலே கர்த்தர் முதலாவது ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்தார். he made male and female, அவர் தாமே ஆணையும் பெண்ணையும் and சிருஷ்டித்தார். God blessed them and made them in his own image. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார், அவர்களை தம்முடைய சொந்த சாயலாகவே சிருஷ்டித்தார். He said, be beautiful, fruitful and multiply now. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் இந்த இடத்திலே பெருகுங்கள் என்று Have சொன்னார். dominion over this world right now. நீங்கள் இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்யுங்கள். You know, sometimes we wonder about our own capacities. சில நேரங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திறமைகளை வைத்து, மூளைகளை வைத்து இதை நம்ம சிந்திக்க முற்படுகிறோம். We think, oh, we are very clever people. ஓ, நம்ம ரொம்ப புத்திசாலிகள் என்று The நினைக்கிறோம். way we plan, the way we destroy, நம்ம எப்படி எல்லாத்தையும் கட்டுகிறோம், எல்லாத்தையும் இடிக்கிறோம், everything what we can administer. எப்படி நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நிர்வாகம் செய்கிறோம். Oh, we are really special people. நம்ம உண்மையாகவே ஒரு விசேஷித்த தானங்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். God will say, hey, no,
you are bearing my image. ஆண்டவர் சொல்லுவார், இல்லை நீ என்னுடைய சாயலை சுமந்து Do கொண்டிருக்கிறாய். you know அவ்வளவுதான். why you are able to do all of these நீ things? ஏன் இவைகளெல்லாம் உன்னால் செய்ய முடிகிறது தெரியுமா? Because I created you in my own image. ஏனென்றால் என்னுடைய சொந்த சாயலின்படி உன்னை நான் சிருஷ்டித்திருக்கிறபடியினால் தான். You know, when you have the same image before you, ஒருவேளை எனக்கு முன்னாடி நீங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறீங்கன்னு வெச்சுக்கோ. just imagine, but all the 200 or 250 people all are looking like me now. யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற 200 250 பேரும் பார்க்கிறதுக்கு என்ன மாதிரியே இருக்கிறீங்கன்னு The வெச்சுக்கோ. reason why I do this, நான் ஏன் இதை செய்கிறேன் என்றால் I am enjoying myself. நான் என்னை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். Oh, everyone is like me right ஓ, now. எல்லாரும் என்னை போலவே இருக்கிறார்கள் என்று. Luckily, it is not like that. நல்லவேளை அதிர்ஷ்டவசமாக அப்படி இல்லை. ஒரு கிடியன் போதும். You know, sometimes we think like this. சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் போதும் நம்ம But நினைக்கிறோம். God has created 8 billion images all across the nations. ஆனால் கர்த்தர் இந்த உலகத்துல இந்த 8 கோடி ஜனங்களையும் ஆண்டவர் அவர் உருவாக்கின போது, So many 800 kodi. Everyone God has created. 800 கோடி ஜனங்களையும் அவர் சிருஷ்டித்த போது, Just imagine, God is just enjoying Himself right now. ஆண்டவர் அதை படைக்கும் பொழுது உண்மையாகவே மிக மிக சந்தோஷப்பட்டிருப்பார். He wanted Himself to be reflected in every one of us. ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் தம்முடைய மகிமையை பிரதிபலிக்கும்படியாகவே அவர் Maybe சிருஷ்டித்தார். you and I do not understand this logic. ஒருவேளை இந்த காரியம் உங்களுக்கும் எனக்கும் புரியாமல் Maybe இருக்கலாம். I would never want anyone else to look like me. ஆனா என்ன போலவே இன்னொருவர் இருக்க நான் விரும்ப மாட்டேன். But you know, once I was sitting in Frankfurt airport, ஒரு முறை பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்ல நான் உட்கார்ந்திருந்த போது someone looked really like my son. யாரோ ஒருவர் பார்க்கிறதுக்கு அப்படியே என் மகனை போலவே இருந்தார்கள். You know, he was almost like coming out of the mold right now. அவன் வந்து எப்படி அச்சசல் அப்படியே அச்சில வார்த்த மாதிரி இருந்தார். And I went straight to him like that. நேரா போனேன் நான். Hey, you are traveling, you don't tell me. நீ எங்கேயோ பிரயாணம் பண்ணி போற, என்கிட்ட சொல்லாம கூட நீ கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்றதுக்காக போனேன். And he said, sir, who are you? நான் அப்படி கேட்ட உடனே அவர் என்ன பார்த்து கேட்டார், நீங்க யாருங்க? Who are you now? அவர் என்ன பார்த்து கேட்டார், நீங்க யாரு? Hey, I am your dad. நான் சொன்னேன், நான் தான் உங்க அப்பா. He said, no, you are not my father. அவர் சொன்னார், நீங்க என் அப்பா கிடையாது. It's a total mistake, I want to tell you. அது வந்து முற்றிலும் ஒரு தவறான காரியம். Just imagine, God has made every one of us in His own image. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் தம்முடைய சாயலின்படி நம்ம எல்லாரையும் படைத்தார். How much He enjoys seeing you and me. ஆண்டவர் உங்களையும் என்னையும் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர் பரவசப்படுவார். Seeing so many people in His own image and His likeness. நம்முடைய சொந்த சாயலின்படியும் அவருடைய சொந்த ரூபத்தின்படியும் நம்ம எல்லாரையும் படைத்தபடியினால நம்மை பார்க்கும் பொழுது எவ்வளவு அவர் பரவசப்படுவார். The whole thing was destroyed by our character one day. இவை எல்லாமே நம்முடைய சொந்த குணாதிசயத்தினால் ஒரு நாள் அழிந்து போனது. Because we wanted self-exaltation. ஏனென்றால் நம்மை நாமே உயர்த்துவதற்கு நாம் விரும்பினோம். You know, we thought we should be exalted right now. நம்முடைய சொந்த காரியம் சுயம் உயர்த்தப்பட வேண்டும். Oh, we must be like God right now. நான் ஒரு நாள் தேவனைப் போலவே மாற வேண்டும். You know, we are better than God in our thinking and planning. நம்முடைய எண்ணங்களிலே திட்டங்களிலே நான் தேவனை பார்க்கிலும் உயர்ந்தவன் என்று நினைக்கிறோம். This one thing you do not want me to have. இந்த ஒரு காரியம் எதை என்னுடைய வாழ்க்கையில் நீர் வேண்டாம் என்று சொன்னீரோ, This one thing I will have surely. அந்த ஒரு காரியத்தை எப்படி நான் அடைந்தே தீருவேன். And this is where all this self-esteem was the root of all the problems. எங்கே மனுஷன் தன்னுடைய சுயத்தை உயர்த்த ஆரம்பித்தானோ அங்கேதான் மனிதனுடைய எல்லா தீமைக்கும் வேர் புறப்பட்டது. Not only we like God, நம்ம தேவனை போல் இருக்க வேண்டும் என்று விரும்பினது மாத்திரமல்ல, that we also want to know more about God in our lives. அதே போல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம். Not only that we enjoy God, it is a calling to enjoy God and to be really satisfied in Him alone. ஆண்டவருடைய பிரசன்னத்தை பற்றி அறிந்து கொள்வது, தேவனை பற்றி அறிந்து கொள்வது, நாம் தேவனை போல் இருப்பது, அவரை பற்றி இன்னும் அதிகமாக அவருக்குள்ளே நாம் திருப்தி அடைவது மிக மிக And முக்கியமான when we look காரியம். into the image of God, நாம் தேவனுடைய சாயலை நோக்கி we பார்க்கும்போது can also remember, we always remember Him and His character. நாம் அவருடைய குணாதிசயங்களையும் அவருடைய எல்லா விதமான காரியங்களையும் நினைவு When கூறுகிறோம். God looks into these 8 billion peoples all across the nations, இந்த உலகத்தில் இருக்கிறதான 800 கோடி ஜனங்களையும் கர்த்தர் பார்க்கும்போது not only is enjoying Himself, அவர் தான் படைத்த காரியங்களை பற்றி அவர் சந்தோஷப்படுவது மாத்திரமல்ல, He's so happy about so many people all across the nations. இந்த உலகமெங்கிலும் இருக்கிறதான எல்லா மனிதர்களை கண்டும் அவர் சந்தோஷப்படுகிறார். Dear my sisters, He will know that I was the one who created them in my own image.
எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளை, நம்மை பார்த்து தேவன் சொல்லுவார், இவர்களெல்லாம் என்னுடைய சொந்த சாயலின்படியும் ரூபத்தின்படியும் நான் தான் When சிருஷ்டித்தேன். I created them in my own image, நான் அவர்களை என் சொந்த சாயலின்படி படைத்தேன். brings back everything to my own remembrance about all of the human race I have created. இந்த மனுக்குலத்திலே நான் படைத்த எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது என்னுடைய சாயலின் நினைவுகள் எனக்கு வருகிறது. Even today, one of the greatest mistakes of sin what man can do, இன்றைக்கு கூட மனிதன் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவம் அல்லது தவறு என்று சொல்லும்போது self-exaltation. நம்மை நாமே உயர்த்துகிறதான ஒரு குணம். That we say, oh, I'm the greatest right now. நான் தான் மிகச்சிறந்தவன். Oh, you know, I want to be just like God right now. நான் தேவனைப் போலவே இருக்க விரும்புகிறேன். This is the one thought Satan kindled in the heart of Adam. இந்த ஒரு எண்ணத்தை ஆதாமுடைய உள்ளத்திலே சாத்தானானவன் உயர்த்தினான். Be exalted just like God. நீ தேவனைப் போலவே உயர்த்தப்பட வேண்டும் என்று அவனை தூண்டினான். Don't believe everything what he is telling you. இப்பொழுது ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற எல்லாவற்றையும் நீ நம்பாதே. This is where the fall in our spiritual lives begin even today. இங்கேதான் இன்றைக்கு கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய விழுகை துவங்குகிறது. We begin to distrust the word of God, நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் நம்பாமல் விசுவாசியாமல் போனோம். and we seek self-esteem in every part of our lives. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நம்மை நாமே உயர்த்துவதற்கு நாம் விரும்புகிறோம். Dear brothers and sisters, when you want God to operate in our personal lives, எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்வதற்கு நீங்கள் in விரும்பினால், this huge universe that God has created, இந்த மிகப்பெரிய அண்ட சராசரத்தை கர்த்தர் when சிருஷ்டித்திருக்கிறார். man is exalting himself, மனிதன் தன்னைத்தானே உயர்த்த நினைக்கும் when போது he wants self-esteem for himself, அவன் தன்னைத்தானே சொந்த காரியங்களை அவன் சுயத்தை உயர்த்த நினைக்கும் போது how can God choose men and women for himself? எப்படி கர்த்தர் தமக்காக ஆண்களையும் பெண்களையும் தெரிந்து கொள்வார்? You know, the whole nature exhibits the glory of God. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற முழு இயற்கை குணாதிசயங்களுமே தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. You can be flabbergasted about things what you see sometimes in nature. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறதான பலவிதமான இயற்கை காரியங்களை பார்க்கும் பொழுது நீங்க ஆச்சரியத்தினால் அப்படியே பிரமித்து போகலாம். You know, once I was called to South Germany to preach. ஒரு முறை தெற்கு ஜெர்மனிக்கு பிரசங்கம் பண்ணும்படியாக என்னை It was a அழைத்திருந்தார்கள். very cold, snowy day. ரொம்ப பனி பெய்கிற ஒரு குளிரான ஒரு காலம். I booked a room in a hotel and I brought my car and I just wanted to sleep. நான் அந்த இடத்துல ஒரு ஹோட்டலை புக் பண்ணி என்னுடைய கார்ல நான் பிரயாணப்பட்டு அங்கே போய் நான் இரவு நேரத்தில் தங்க விரும்பினேன். Everything is dark, nothing could I see. எல்லாம் ரொம்ப இருளாக இருந்தது. அந்த இரவு நேரத்தில் எதையும் பார்க்க முடியவில்லை. Next morning when I get up at about 8 o'clock, I think the sun came out. அடுத்த நாள் காலையில் ஒரு 8 மணிக்கு சூரியன் உதித்த போது And there's a huge, the range of Alps is standing before me. எனக்கு முன்பாக அந்த பிரம்மாண்டமான அந்த ஆல்ப்ஸ் மலை எனக்கு முன்பாக இருந்ததை நான் பார்த்தேன். I was just looking through the window. நான் அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்தபோது And I said, oh Lord, what a great God you are. ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரிய தேவன் என்று சொல்லி அதை பார்த்து நான் வியந்து போனேன். It is not something like Rockfort or the Golden Rock, I tell you. ஏதோ மலைக்கோட்டை மாதிரி பொன்மலை மாதிரி இருக்கும் நீங்க The நினைக்கலாம். whole range of Alps standing before you. இப்படி எனக்கு முன்பாக அந்த ஆல்ப்ஸ் மலையினுடைய அந்த உயர்ந்த உச்சகட்டமான அந்த மலை தொடர்கள் எனக்கு முன்பாக Or இருக்கும்போது some years ago when I was in Naples, I was eating pizza with my son Danilo. அதே போல ஒரு முறை என்னுடைய மகனோடு கூட நான் பிட்சா சாப்பிட்டுட்டு இருந்தேன். About 5 miles away, the volcano is bursting. ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்துல தான் பாத்தீங்கன்னா அந்த வோல்கேனோ அப்படியே வெடிச்சு அதெல்லாம் எரிகுழம்பு Everything is bursting right now. அப்படியே எரிமலையை வெடித்து அந்த குழம்புகள் எல்லாம் வெளியே வருகிறது. Do you know, when you see such natural games, what you see in nature, அப்படிப்பட்டதான இயற்கை காரியங்கள்லாம் நீங்க பார்க்கும்போது sometimes we do not worship the creator, we begin to worship the creation. சில நேரத்துல இந்த படைத்ததான சிருஷ்டிகரை நாம் ஆராதிக்காமல் அந்த சிருஷ்டிப்புகளை நாம் ஆராதிக்க தொடங்குகிறோம். Yes, it is wonderful, wonderful, I tell you. அது பார்ப்பதற்கு மிக அற்புதமான ஒரு காரியம் You தான். can see a bit of the glory of God when you see such things. நீங்க இப்படிப்பட்ட இயற்கை காரியங்களை பார்க்கும் பொழுது ஆங்காங்கே தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க But do முடியும். you know, God chose people in order to transfer His glory all through the globe. ஆனால் இந்த உலகமெங்கிலும் தம்முடைய மகிமையை அனுப்பும்படியாக கர்த்தர் தமக்காக ஒரு மனிதனை அல்லது ஜனக்கூட்டத்தை தான் அவர் தெரிந்து He did கொள்கிறார். not say, I will send the Alps now to show my glory all across the nations. ஆண்டவர் சொல்லவில்லை என்னுடைய மகிமை வெளிப்படுத்தும்படியாக நான் ஆல்ப்ஸ் மலையை படைக்கப் போகிறேன் என்று சொல்லவில்லை. Yes, the seas and the storms, everything is beautiful. நிச்சயமாகவே சமுத்திரங்களும் அதன் அலைகளும் அதில் எல்லா இயற்கைகளும் தேவனுடைய மகிமையை There வெளிப்படுத்துகிறது. are beautiful shows even in the Middle East. இன்றைக்கு கூட மத்திய தரைக்கடல் பகுதியிலே அழகான கடற்கரைகளை நீங்கள் Some பார்க்க of these முடியும். countries are really beautiful in nature. சில நேரத்தில் மிக அழகான காரியங்களை இயற்கை
இயற்கைகளை நீங்க பார்க்க முடியும். But God did not say, I will reveal my glory through nature right ஆனா now. ஆண்டவர் சொல்லவில்லை என்னுடைய மகிமையை நான் இயற்கை மூலமாக மாத்திரமே வெளிப்படுத்த But போகிறேன் என்று. man, I am going to create a man, a generation that is going to carry my glory. ஆண்டவர் சொன்னார், தலைமுறை தலைமுறையாக என்னுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக நான் மனித கூட்டத்தை தெரிந்து கொண்டேன். I am not going to transfer my glory through the nature they are going to see right now. என்னுடைய மகிமையை ஏதோ இயற்கையின் மூலமாக அதை நான் வெளிப்படுத்த No, போவதில்லை. I am going to go share my glory with people, I tell you. இல்லை, என்னுடைய மகிமையை ஜனத்தோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள And போகிறேன். this is the reason why he chose one nation called Israel. இதற்காகத்தான் இஸ்ரவேல் என்கிறதான ஒரு தேசத்தை கர்த்தர் தெரிந்து God கொண்டார். interrupted with the sinful life of this person. கர்த்தர் இந்த மனுஷனுடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக ஊடுருவி Actually, he was a moon worshipper. He was not seeking God. இந்த மனுஷன் ஆபிரகாம் ஆரம்பத்தில் தேவனை தேடுகிறவராக அல்ல, ஒரு நிலவை ஆராதிக்கிறவராகத்தான் இருந்தார். But God says, I am going to interrupt into your sinful life. ஆனா கர்த்தர் சொன்னார், உன்னுடைய பாவமுள்ள வாழ்க்கைக்குள்ளாக நான் ஊடுருவுகிறேன். I am going to use you to create a new generation நான் உன்னிலிருந்து ஒரு புதிய சந்ததியை உருவாக்க போகிறேன். where my son Jesus will come one day. என் குமாரனாக இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வருகிறதான அந்த சந்ததி, From your generation to David and Solomon and then to Jesus. உன்னுடைய சந்ததியின் மூலமாக தாவீதும் சாலமோனும் அதற்கு பிற்பாடு அந்த சந்ததியிலே இயேசு கிறிஸ்துவும் வருவார். People who are going to carry the glory of God upon their lives. அவருடைய வாழ்க்கையிலே உன்னுடைய ஜனங்கள் தேவனுடைய மகிமையை சுமந்து God செல்வார்கள். says, the Lord your God belongs heaven and the heaven of heavens. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரே வானங்களும் வானாதி வானங்களும் உம்முடையவைகள். The earth with all that is it, yet the Lord set his heart in love upon your fathers, upon your fathers. இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு மத்தியில உங்கள் மீது தேவன் அன்பு கூர்ந்தார். You know, it was not this nature, but man God put his hand upon. ஏதோ இயற்கையின் மீது அல்ல, கர்த்தர் மனித குலத்தின் மீது தான் தம்முடைய இதயத்தை வைத்தார். God chose one people in order to make them a blessing to the nations of this world. கர்த்தர் ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டு அவர்கள் மூலமாக தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த If விரும்பினார். they bless you, they will be blessed. ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் If they ஆசீர்வதிப்பேன், curse you, they will be cursed. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். Even today, I can tell you, because I know a little about Europe. இன்றைக்கு கூட சொல்லுகிறேன், ஐரோப்பை பற்றி எனக்கு சில காரியங்கள் தெரிந்திருக்கும். You know, nations that bless the nation of Israel, உண்மையாகவே இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேசம். even today, they are very blessed people. இன்றைக்கும் கூட அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாகத்தான் இருக்கிறார்கள். Nations that worked against Israel in their personal lives, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக வேலை செய்த எந்த தேசமாய் இருந்தாலும் I tell you, they are paying the bill even today. நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கூட அதற்கான கூலியை அவர்கள் கட்டிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். Yes, they are very rich nations, அவர்கள் மிகவும் பணக்கார தேசம்தான். but still they are paying the price. இருந்தாலும் கூட அதற்கான கிரயத்தை அவர்கள் God செலுத்துகிறார்கள். says, if you curse my nation, you will be cursed one day. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய தேசத்தின் ஜனங்களை சபித்தால் உன்னை நான் சபிப்பேன். You know, when you go through the Bible, from the entire Bible in these days, இந்த நாட்களிலே வேதம் முழுவதும் நீங்க வாசித்து not பார்க்கும்போது only the book of Deuteronomy, விபாகத்தின் புத்தகம் மாத்திரமல்ல, but when you go to chapter 7, it says like this. அங்கே 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து You பார்க்கும்போது, know, you are a holy nation. நீங்கள் ஒரு பரிசுத்த ஜனம். Do you know why I chose you? நான் ஏன் உங்களை தெரிந்து கொண்டேன் தெரியுமா? Not because you are great people. நீங்கள் மிக திரட்சியான ஜனம் என்று உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. No, because I loved you. நான் உங்களை நேசித்தபடியினாலே. You know, you should not think you are great people. That's the reason why I elected you. சகல ஜனங்களில் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று உங்களை நான் You நேசிக்கவில்லை. know, one day my son Danilo came to me and asked, put this question. ஒரு நாள் என் மகன் டனிலோ என்னை பார்த்து இந்த கேள்வியை He கேட்டான். was a very small child. அந்த நேரத்தில் அவன் மிக சிறு பிள்ளையா இருந்தான். He said, Papa, why do you love me? அவன் என்னை பார்த்து கேட்டான், அப்பா நீங்க ஏன் என்ன நேசிக்கிறீங்க? Because I love you. நான் சொன்னேன், ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறதுனால. I said, because I love you. நான் உன்னை நேசிக்கிறதுனால. He said, what? அவன் கேட்டான், That was a question. நான் கேட்டேன், இது ஒரு கேள்வி, உங்களை பார்த்து நான் கேட்கிற ஒரு கேள்வி. Why do you love me? நீங்க ஏன் என்ன நேசிக்கிறீங்க? Because I love you. ஏன்னா நான் உன்னை நேசிக்கிறதுனால. Lord, why are you so graceful and merciful to me? ஆண்டவரே, நீர் ஏன் என் மீது மிகுந்த இரக்கமாக உருக்கமாகவும் இருக்கிறீர்? Because I am graceful and merciful to you. ஏன்னா நான் உன் மீது மிக இரக்கமாக உருக்கமாக இருக்கிறதுனால. Lord, why is your grace so much in my personal life? ஆண்டவரே, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் உம்முடைய கிருபை ஏன் இவ்வளவு பெரிதா இருக்கிறது? Because I want to be graceful to you. ஏனென்றால் உன் வாழ்க்கையில நான் கிருபையாய் இருக்க தீர்மானித்தபடினால. You know, sometimes you can go on and listen to such stories and verses. சில நேரத்தில் இப்படிப்பட்ட அநேக வசனங்களை பகுதிகளை வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். You are a people holy to the Lord our God. நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பரிசுத்த ஜனமாய் The இருக்கிறீர்கள். Lord the Lord God chose you to be a people for his own possession. கர்த்தராகிய தேவன் அவருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கும்படி உங்களை தெரிந்து It கொண்டார். was not because you were
large in numbers. நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைக்கவில்லை. God did not choose you, for you are the fewest of all the peoples. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். And yet I chose to choose you. இருந்தாலும் கூட நான் உங்களை தெரிந்து கொண்டேன். Dear brothers and sisters, when you look into our choosing and salvation, இந்த கருமையான சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மை தெரிந்தெடுத்த விதமும் நமக்கு ரட்சிப்பை கொடுத்த விதத்தையும் நாம் ஆராய்ந்து பார்க்கிறோம். how God adopted us into his own family. கர்த்தர் எப்படி தமது குடும்பத்திலே நம்மை தத்தெடுத்துக் கொண்டார் என்பதை பார்க்கும்போது I tell you, you and I have nothing to boast about. நீங்களும் நானும் பெருமை பாராட்டுவதற்கு ஒன்றுமே கிடையாது. Yes, I loved you because I love you. ஆண்டவர் சொல்லுவார், ஆம் நான் உன்னை நேசித்தேன், ஏனென்றால் நான் உன்னை நேசித்தபடினாலே. Yes, I am merciful to you ஆம் நான் உன் மீது கிருபையாய் இருக்கிறேன், because I am merciful. I want to be merciful to you. ஏனென்றால் உன் மீது நான் கிருபையாய் இருக்க முடிவு செய்தபடினாலே. Lord, why are you so graceful to me? ஆண்டவரே, நீர் ஏன் என் மீது மிகுந்த கிருபையாய் இருக்கிறீர்? Because I want to be graceful to you. கர்த்தர் சொல்லுவார், நான் உன் மீது கிருபையாய் இருக்க The தீர்மானித்தேன். only reason Israel was chosen in those days, அந்த நாட்களில் இஸ்ரவேல் தேசம் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கான ஒரே ஒரு காரணம், there was no reason to choose them. அவர்களை தெரிந்து கொள்வதற்கு தேவனுக்கு எந்த விசேஷத்த காரியமும் They இருக்கவில்லை. were the smallest of many nations. அவர்கள் அநேக தேசங்களுக்குள்ள மிகவும் கொஞ்ச ஜனமாய் But இருந்தார்கள். God says, I have set my eyes upon you, இருந்தாலும் கர்த்தர் சொன்னார், என் கண்களை உன் மீது நான் பதிய and வைத்திருக்கிறேன். you have nothing to boast about. எனவே நீங்கள் பெருமை பாராட்டுவதற்கு உங்களுக்கு எதுவும் கிடையாது. Romans 11:6 says like this. ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படியாக It is சொல்கிறது, by grace, it is no longer on the basis of works. நம்முடைய கிரியையினால் அல்ல, எல்லாம் கிருபையினாலேயே நம்முடைய வாழ்க்கையில நடந்தது. It is all about grace, I tell you. எல்லாமே கிருபையினாலே மாத்திரம் You நடந்தது. know, without grace, you will not be sustained until your life ends one day on this planet. இந்த உலகத்திலே உங்களுடைய வாழ்க்கை முடியும் வரைக்கும் கிருபை இல்லாமல் உங்களால் எதையும் சாதித்து விட You முடியாது. know, when I came to Trichy, I think it was 89, 89ஆம் வருஷத்துல நான் திருச்சிக்கு வந்தபோது I met a pastor here, in the local pastor. இங்கே திருச்சியில் இருந்ததான ஒரு போதகரை நான் We சந்தித்தேன். were discussing a lot about the grace of God. அந்த நேரத்தில் தேவனுடைய கிருபை பற்றி நாங்கள் அதிகமாக பேசிக் கொண்டிருந்தோம். And I said, Pastor, ever since you came to the Lord. அந்த நேரத்தில் அவர் சொன்னார், பாஸ்டர் நீங்க கர்த்தரிடத்தில் I asked him, நான் அவரை பார்த்து கேட்டேன், நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்ததிலிருந்து have you not sinned once again? இதுவரைக்கும் ஒரு முறை கூட நீங்க பாவம் செய்தது இல்லையா? He said, no. அவர் சொன்னார், நான் பாவம் செய்ததே இல்லை. I stood up and went home நான் எந்திரிச்சு வீட்டுக்கு போயிட்டேன். because I thought, such rubbish I don't want to hear. இப்படிப்பட்ட ஒரு குப்பையை நான் கேட்க விரும்பவில்லை. You know, all of us have sinned and come short of the glory of God. நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says if you say you don't have a sin, you are a liar. உங்களிடத்தில் பாவம் இல்லை என்பீர்களானால் நீங்கள் பொய்யர்களாய் இருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. You know, it's only that the grace of God not only saved you, தேவனுடைய கிருபை உங்களை ரட்சித்தது மாத்திரமல்ல, it is also sustaining you. அதேபோல் அது உங்களை தாங்கவும் It செய்கிறது. will carry you till the end of your life. அது உங்களை வாழ்க்கையின் இறுதி வரைக்கும் தாங்கிச் Do செல்லும். you really believe this in your heart this இந்த evening? மாலை வேளையில் உங்களுடைய Can இருதயத்தில் we all நீங்கள் raise our விசுவாசிக்கிறீர்களா? hands and say, thank you, Jesus. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு நன்றி என்று Thank you சொல்லுவோம். for your grace upon my life. ஆண்டவரே என் வாழ்க்கையின் மீது வைத்திருக்கிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி என்று Without the சொல்லுவோம். grace of God, I do not know whether I will survive tomorrow. தேவனுடைய கிருபை இல்லாமல் நாளைக்கு நான் ஜீவிக்க முடியுமா என்று எனக்கு தெரியாது. Another person told me, I am now 80% okay. இன்னொரு நபர் என்னை பார்த்து சொன்னார், இப்பொழுது நான் 80% பரிசுத்தமாகி விட்டேன். 80% I am a very holy person. 80% பாருங்க நான் பரிசுத்தமாயிட்டேன். I said, who measured this 80%? நான் சொன்னேன், இந்த 80% அளந்து சொன்னது யாரு? No, he said, I feel like that, 80%, yeah. அவர் சொன்னார், 80% பரிசுத்தமான மாதிரி நானே உணர்றேன் அப்படின்னு சொன்னார். I said, whether you miss one goal by 10 centimeters or by 1 meter. நான் சொன்னேன், உங்களுடைய வாழ்க்கையில் உங்கள் லக்கை நீங்கள் இழக்கிறதுக்கு ஒருவேளை அது 10 சென்டிமீட்டர் இருக்கலாம் அல்லது 1 மீட்டர் இருக்கலாம், எவ்வளவுனாலும் நீங்கள் இழந்தது தான். If you miss, you are gone. நீங்க லக்கை இழந்தீங்கன்னா அது இழந்தது தான். Just imagine I have to jump from here up to that thing, the balustrade there. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இப்போ நான் வந்து இங்கிருந்து அந்த கைப்பிடி சுவர் வரைக்கும் நான் குதிக்கணும்னு வச்சுக்கோங்க. I won't do this, don't worry. நான் செய்ய மாட்டேன், யாரும் கவலைப்படாதீங்க. Surely it will end in disaster. அப்படியே நான் குதிச்சாலும் அது ஒரு மோசமாக தான் முடியும். Whether I miss this point by 1 meter or 5 meters, அல்லது நான் அந்த இடத்தை குதிக்கிறதுக்கு ஒருவேளை 5 மீட்டர் தூரத்திலேயோ அல்லது 1 மீட்டர் தூரத்துல பக்கத்துல போய் விழுந்தா கூட I am just going to miss my aim. நான் எந்த லக்குக்காக குதித்தேனோ அதை நான் இழந்துதான் போகிறேன். Dear sisters, as we walk with God,
கருமையான சகோதர சகோதரிகளே, நாம் Yes, தேவனோடு கூட நடக்கும்போது Israel was chosen by God. இஸ்ரவேல் தேசமானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது. Everyone who was called by my name, ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய நாமத்தினாலே அழைக்கப்படுகிறவர்கள், whom I created for my glory, என்னுடைய மகிமைக்காக அவர்கள் உருவாக்கப்பட்ட whom ஜனங்கள், I formed and made, அவர்களை நான் சிருஷ்டித்தேன், அவர்களை the உருவாக்கினேன். people whom I formed for myself. என்னக்காகவே நான் அவர்களை For சிருஷ்டித்தேன். my sake, my own sake, I did it. For how should my name be profaned? எனக்காகவே சிருஷ்டித்த இந்த ஜனமாய் இருக்கிறார்கள். என்னுடைய நாமம் எப்படி தூஷிக்கப்படலாம்? You are my servant Israel, in whom I will be glorified. இஸ்ரவேல் ஜனமே, நீ என்னால் படைக்கப்பட்டாய், உன்னிடத்திலே நான் I cannot மகிமைப்படுவேன். tell you all the text right now from the word of God right now. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற எல்லா வசனங்களையும் இப்பொழுது நான் சொல்ல But one of முடியாது. the things that really touched me hard when I became a Christian, ஆனால் நான் கிறிஸ்தவனாக மாறின பொழுது என்னை அதிகமாக தொட்ட ஒரு it வசனம் is from Isaiah chapter 49 verse 6. ஏசாயா 49:6 வசனம். It is too light a thing that you should be my servant to raise up the tribes of Jacob and to restore the preserved of Israel. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலிலே காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாய் இருப்பது அற்ப காரியமாய் I will give you a light to the nations, that my salvation may reach to the ends of the earth. நீர் பூமியின் கடைசி பரிந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். This was the verse with which God called me to ministry. One of the verses. என்னை ஊழியத்திற்கு அழைத்துதான் அநேக வசனங்களுக்குள்ள இந்த வசனமும் ஒன்று. I said, Lord, I am not concerned only about one nation. நான் சொன்னேன், ஆண்டவரே, ஒரு தேசத்தை பற்றி மாத்திரம் நான் அக்கறை உள்ளவனா இல்லை. All the nations must be covered with your glory. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் உம்முடைய மகிமையினாலே நிரப்பப்பட Just like வேண்டும். the waters cover the sea, எப்படி சமுத்திரமானது ஜலத்தினால் all the நிரப்பப்பட்டிருக்கிறதோ, nations will be covered by the knowledge of the Lord one day. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களும் தேவனை அறிகிற அறிவினால் நிரப்பப்பட Just like the வேண்டும். waters cover the sea in this world, எப்படி சமுத்திரமானது ஜலத்தினால் நிரப்பப்பட்டிருக்கிறதோ, all the nations will be covered by the knowledge of your word. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசங்களுமே உம்முடைய வார்த்தை அறிகிற அறிவினாலே You நிரப்பப்பட்டிருக்க can வேண்டும். go to Jeremiah chapter 13:11. நீங்க எரேமியாவின் புத்தகம் 39 அதிகாரம் You can go to Isaiah chapter 60:21. அல்லது ஏசாயாவின் புத்தகம் 60:21 வசனம். The branch of my planting, the work of my hands, that I may be glorified. உன் ஜனங்கள் யாவரும் நீதிமான்களும் என்றைக்கும் பூமியை சுதந்தரிக்கும் குடிகளும் நான் நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளுமா இருப்பார்கள். You go chapter after chapter. நீங்கள் ஒவ்வொரு அதிகாரமாக வீட்டுக்கு போய் படித்து பாருங்கள். As I told you in the beginning, it's a huge subject. உங்களுக்கு நான் ஆரம்பத்தே சொன்னது போல இது மிகப்பெரிய ஒரு தலைப்பாய் இருக்கிறது. And then when you come to Jeremiah, Ezekiel chapter 13, அதற்கு பிற்பாடு எசேக்கியேல் புத்தகம் 13 அதிகாரத்துக்கு வரும்போது you will see what happened with these people one day. இந்த ஜனங்களுக்கு ஒரு நாளிலே என்ன நடக்கும் என்பதை பாருங்கள். God was the one who really treated them well. கர்த்தர் தாமே அவர்களை மிக அற்புதமாக வழிநடத்தி கொண்டு வந்தார். God was the one who made them a real beauty. கர்த்தர் தாமே அவர்களை மிகவும் அழகாக உருவாக்கினார். You know, when you read such stories from the word of God, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்க படிக்கும்போது, you know, God says, I have made you a beautiful woman. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை மிக அழகான ஒரு நபராக நான் படைத்திருக்கிறேன். But instead of following me, ஆனா என்னை நீ பின்பற்றுவதற்கு பதிலாக you became a real prostitute. உன்னுடைய வாழ்க்கையில நீ சோரம் போனாய் என்று சொல்லுகிறார். Because you are going after idols right now. நீ விக்கிரங்களுக்கு பின்பாக போகிறபடினாலே, Because you made yourself a prostitute. நீ உன்னை நீயே விபச்சாரத்துக்கு உட்படுத்தி கொண்டாய். All the energy that I spent upon you, உன்னுடைய வாழ்க்கையில நான் கொடுத்த எல்லா பலத்தையும், I chose you, I beautified you, நான் உன்னை மிக அழகாக நேர்த்தியாக உருவாக்கினேன். I put a special oil upon you, உன்னுடைய வாழ்வின் மீது மிக அழகான ஒரு தைலத்தை I நான் was the one பூசினேன். who washed you and I dressed you. நான் தான் உன்னை அழகாக கழுவினேன், உடுத்தினேன். But you became a woe. ஆனா நீயோ என்னுடைய வாழ்க்கையிலே மிக மோசமாக மாறி போனாய். Your character totally destroyed you. உன்னுடைய குணாதிசயமானது உன்னை முற்றிலுமாக அழித்து போட்டது. Instead of worshiping me in the first place, நீ என்னை ஆராதிப்பதற்கு பதிலாக you went behind idols. நீ விக்கிரங்களுக்கு பின்பாக போனாய். Because you made gods for yourself. ஏனென்றால் உனக்காக நீ தேவர்களை உண்டாக்கி கொண்டாய். Do you know this was the reason why after 2000 years the relationship with God and Jesus and the people of Israel completely broke? இந்த காரணத்தினால்தான் 2000 வருஷங்களுக்கு பின்பாக கூட இப்பொழுதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும்
கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு நடுவில் இருக்கிறதான உறவு பிளவுபட்டிருக்கிறது. Jesus put this magnificently through a parable in Matthew chapter 21. இயேசு கிறிஸ்து மிக அற்புதமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல ஒரு ஊமையாக அவர்களிடத்தில் பேசுகிறார். In the parable he speaks about the owner of the land, that is God himself. அந்த ஊமையிலே சொல்லுகிறார், ஒரு திராட்சை தோட்டத்தினுடைய எஜமான் அவர் தேவன்தான். He speaks about the people of God, the laborers who were sent in order to inquire. They are the prophets and the workers of God. அந்த திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யும்படி அங்கே அனுப்பப்பட்டதான வேலைக்காரர்கள் எல்லாம் தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய ஊழியக்காரர்களும். All the laborers, every prophet was killed by the nation of Israel. அந்த திராட்சை தோட்டத்திற்கு வேலை செய்யும்படி போன எல்லா ஊழியக்காரர்கள், அந்த வேலைக்காரர்கள் தீர்க்கதரிசிகளை அவர்கள் அடித்துக் கொன்றார்கள். And then God sends his own, and in the parable the man sends his own son right now. அதற்கு பிற்பாடு அந்த ஊமையிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய குமாரனுக்கு ஒருவேளை அஞ்சுவார்கள் என்று சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனை அவர் And the அனுப்பினார். people say, hey, he is going to be the heir of this land in the future. அப்பொழுது அந்த தோட்டக்காரர் குமாரனை கண்டபோது இவன் சுதந்திரவாளி, இவன் தான் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க போகிறான் என்று Kill சொல்லி him right now, kill him right now. அவனை பிடித்து அவனை கொல்லுங்கள் என்று சொன்னார். The Pharisees and Sadducees are listening to Jesus. பரிசேயர்களும் சதுசேயர்களும் இந்த ஓமையை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Everyone knew what Jesus is teaching right now. எல்லாருக்கும் நன்றாக தெரிந்தது எதை பற்றி அவர் பேசிக் He கொண்டிருக்கிறார் said, என்று. nation of Israel, I chose you. இஸ்ரவேல் தேசமே, உன்னை நான் தெரிந்து You கொண்டேன். have been my vineyard. நீ என்னுடைய திராட்சை தோட்டமாக இருந்தாய். I put a fence around you. நான் உன்னை சுற்றிலும் வேலி I அடைத்தேன். put a wall of protection around you. நான் உன்னை சுற்றிலும் பாதுகாப்பின் மதிலை உண்டு பண்ணினேன். And I sent my prophets to teach you. அதற்கு பிற்பாடு என்னுடைய தீர்க்கதரிசிகளை உனக்கு போதிக்கும்படியாக அனுப்பி My வைத்தேன். messengers, my prophets came to you. என்னுடைய செய்திகளை சொல்லுகிற ஊழியக்காரர்களும் தீர்க்கதரிசிகளும் உன்மத்தியிலே அனுப்பி But வைத்தேன். every prophet, every messenger was manhandled by you. ஆனால் உன்மத்தியிலே வந்த எல்லா ஊழியக்காரர்கள், எல்லா தீர்க்கதரிசிகளையும் நீ கொலை செய்தாய். And finally you killed all of them. கடைசியாக நீ எல்லாவற்றையும் கொன்று முடித்த பின்பு And then I sent my own son Jesus Christ. அதற்கு பிற்பாடு என்னுடைய சொந்த குமாரனாக இயேசுவை உன்னிடத்தில் அனுப்பினேன். He too had to suffer in your hands. இந்த இயேசு கிறிஸ்துவும் கூட உன் கரங்களினாலே பாடுபடுத்தப்பட்டார். Dear my sister, when you read this parable, it is so wonderful, I இந்த tell you. ஊமையை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அற்புதமாக It is சொல்லப்பட்டிருக்கிறது. only 10 verses, I tell you. 10 வசனங்கள் தான். Matthew chapter 21, 33 to 43. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33 லிருந்து 43 வசனங்கள். But a gold mine of meaning. தேவனுடைய அற்புதமான அந்த உபதேசங்கள் நிறைந்திருக்கிறதான ஒரு அருமையான தங்கச் சுரங்கம். And because you don't care for me, நீங்கள் என்னை பார்க்காதினாலே this is the reason why I am choosing another people. நான் இன்னொரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொள்கிறேன். Till now the Gentiles were totally outside now. இன்றைக்கு வரைக்கும் புறஜாதிகள் இன்னும் வெளியே இருக்கிறார்கள். 2000 years they were outside. 2000 வருடங்களாக இன்னும் அவர்கள் வெளியே நின்று But கொண்டிருக்கிறார்கள். now I am going to go to the Gentiles right now. இப்பொழுது நான் புறஜாதிகள் இடத்துக்கு போகிறேன். Dear brothers and sisters, we are sitting here together because of the rebellion of the Jews, I tell you. அருமையான சகோதர சகோதரிகளே, யூதர்களுடைய முரட்டாட்டத்தினாலும் கீழ்ப்படியாமையினாலும் தான் இன்றைக்கு நீங்களும் நானும் சபையில் உட்கார்ந்து Because கொண்டிருக்கிறோம். they rebelled against God. ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முரட்டாட்டம் God says, I பண்ணினாலே am choosing another people for myself now. கர்த்தர் சொன்னார், எனக்காக வேறொரு ஜனத்தை நான் தெரிந்து கொள்ள From போகிறேன். every nation I will go into all the nations right இந்த now. உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தாரிடமிருந்து But after the salvation reaches all the non-Jews in this world, ஆனால் இந்த ரட்சிப்பானது புறஜாதிகள் எல்லாருக்கும் சென்று முடிந்த பிற்பாடு again the Jews will come back to me. மறுபடியுமாக இந்த யூதர்கள் என்னிடமாக I don't திரும்புவார்கள். have time now to go verse by verse right now. இப்பொழுது ஒவ்வொரு வசனமாக உங்களிடத்திற்கு சொல்வதற்கு எனக்கு Go home and நேரமில்லை. read Romans chapter 9 and 11. வீட்டுக்கு போய் ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. Brilliant argument from Apostle Paul. அற்புதமான அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய அந்த வாக்குவாதங்கள். You know, he says people will come back one day. அவர் சொல்லுகிறார், அந்த ஜனங்கள் ஒரு நாள் திரும்பி வருவார்கள். Today they are living in rebellion, இன்றைக்கு அவர்கள் ஒருவேளை முரட்டாட்டத்தில் but இருக்கலாம். one day they will come back ஒரு நாள் அவர்கள் திரும்ப when வருவார்கள். all the other nations have been reached with the gospel. முதலாவது சுவிசேஷமானது எல்லா ஜனங்களுக்கும் சொல்லப்பட்ட பிற்பாடு Then we are going to be one single church glorifying God in his presence, I அதற்கு tell you. பிற்பாடு யூதர்களும் புறஜாதிகளும் இணைந்த ஒரே மகிமையான சபையாக தேவனுக்கு முன்பாக நாம் I நிற்போம். just cannot wait for the day, I tell you. அந்த நாளுக்காக என்னால் காத்திருக்க முடியவில்லை என்று When I சொல்லுகிறேன். read about certain things in the word of God, அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் வேத புத்தகத்துல நான் வாசிக்கும் போது I just cannot wait for the fulfillment of these promises. அந்த தேவனுடைய அற்புதமான வாக்குத்தத்தனுடைய நிறைவேறுதலின் நாளுக்காக என்னால் காத்திருக்கவே God முடியவில்லை. says, I have sent another person. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னொரு நபரை நான் தெரிந்து கொண்டேன். I
chose another person. நான் இன்னொரு நபரை தெரிந்து கொண்டேன். Have you not read in the scriptures? இதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? The very stones that builders rejected has become the head of the corner. வீடு கட்டுவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூலைக்கு தலைக்கல்லாயிற்று. And this was the Lord's doing. It is marvelous in our eyes. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. You are rejecting me right now. நீங்கள் இப்பொழுது என்னை புறந்தள்ளுகிறீர்கள். One day this is going to be the cornerstone of my church. ஒரு நாளிலே இதுவே என்னுடைய சபைக்கு மூலைக்கல்லாகும். I will build my church. நான் என் சபையை கட்டுவேன் And என்று the gates of சொல்கிறார். hell will never overcome my church. பாதாளத்தின் வாசல்கள் அதை ஒருபோதும் மேற்கொள்வதில்லை. Satan can do whatever he wants. பிசாசானவன் என்னவெல்லாம் அவன் விரும்புகிறான் God says, எல்லாவற்றையும் I will செய்யட்டும். get my church built in every nation of ஆனா this world. கர்த்தர் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்திலும் என் சபையை நான் கட்டி எழுப்புவேன் என்று Dear brothers and சொல்லுகிறார். sisters, when we begin to build the church of இந்த Jesus, கருமையான சகோதர சகோதரிகளே இயேசுவின் சபையை நாம் கட்டி எழுப்புவோம். yes, many of us will pay a price. ஒருவேளை நம்மில் அநேகர் அதற்கான ஒரு கிரயத்தை செலுத்த Maybe வேண்டியதாக your இருக்கலாம். family will reject you. ஒருவேளை உங்கள் குடும்பம் உங்களை Your நிராகரிக்கும். friends will forsake you. ஒருவேளை உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு போவார்கள். The crowd around you will leave you ஒருவேளை immediately. உங்களை சுற்றிலும் இருக்கிற கூட்டம் உடனடியாக உங்களை விட்டு விலகி Some of போவார்கள். us will have to pay the greatest price, I tell you. ஒருவேளை நம்மில் ஒரு சிலர் மிகப்பெரிய ஒரு கிரயத்தை கூட செலுத்த But வேண்டியதாக still, வரலாம். God says the gates of hell will never overcome my church. இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் பாதாளத்தின் வாசல் ஒருபோதும் என் சபையை மேற்கொள்வதே இல்லை. I am going to build my glorious church. ஆண்டவர் சொல்லுகிறார் என்னுடைய மகிமையின் சபையை நான் கட்டி And எழுப்புவேன். my glory is going to be common to every nation of this world. என்னுடைய மகிமையான இந்த உலகத்தின் எல்லா தேசங்களுக்கும் கொடுக்கப்படும். Every person who is serving me, இந்த உலகத்தில் என்னை சேவிக்கிற ஒவ்வொரு நபரும், every person who was saved by the power of my blood, என்னுடைய இரத்தத்தின் வல்லமையினால் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் they will be carrying my glory into the nations of this அவர்கள் world. இந்த உலகத்தின் தேசங்களுக்குள்ளாக என்னுடைய மகிமையை சுமந்து செல்வார்கள். You know, Jesus was very blunt with the Jews on that day. இயேசு கிறிஸ்து அந்த நாளில் யூதரிடத்தில் பேசும்பொழுது மிக நேரடியாக But பேசுகிறார். you know what God said in 1 Peter chapter 2 verse 9? 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லுகிறார் This தெரியுமா? is how I would like to read this scripture right now. இப்படித்தான் இந்த வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நாமோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமும் பரிசுத்த ஜனங்களும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறோம். நாம் இருக்கிறோம். You know why? நான் ஏன் தெரியுமா? To preach His greatness to this world. அவருடைய மகத்துவத்தை இந்த உலகத்திலே பிரசங்கிக்கும்படியாக. God pulled us out of darkness. தேவன் இந்த உலகத்தின் இருளிலிருந்து நம்மை இழுத்து கொண்டார். Not to just enjoy the marvelous light of Jesus. ஏதோ இயேசு கிறிஸ்துவின் இந்த அற்புதமான வெளிச்சத்தை நாம் அனுபவிக்கும்படியாக அல்ல. To declare the wonderful deeds of whom who called you. உங்களை அழைத்தவருடைய அந்த மகத்துவங்களை புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக. Are you really declaring? உண்மையாகவே தேவனுடைய மகத்துவத்தை புண்ணியங்களை நீங்க அறிவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Don't you ever tell me I don't have time. தயவு செய்து என்னிடத்துல சொல்லாதீர்கள் எனக்கு நேரம் இல்லை என்று. You know, where there's a will, there's a way. எந்த இடத்துல விருப்பம் இருக்குதோ அங்க நிச்சயமா ஒரு வழி இருக்கும். If you really say yes Lord, today I will speak to a person. ஆமாண்டவரே இன்னைக்கு ஒரு நபரிடத்துல உம்மை பற்றி நான் பேசுவேன் என்று நீங்கள் தீர்மானித்தால், Maybe you are afraid of speaking to someone. ஒருவேளை மற்றவரிடத்துல பேசுறதுக்கு நீங்க பயப்படுற ஒரு நபரா இருக்கலாம். Take the John's Gospel along with you. யோவான் எழுதின சுவிசேஷத்தை உங்களோடு கூட எடுத்து செல்லுங்கள். Take one tract along with you. உங்க கரத்துல ஒரு கைப்பிரதியை கொண்டு செல்லுங்கள். After all, what can happen to you if you're going to do that? நீங்க அப்படி செய்யறதுனால உங்களுக்கு என்ன நடந்து விட போகிறது? Maybe they will spit on you. ஒருவேளை உங்களை பார்த்து துப்புவாங்க. Maybe they will slap you. ஒருவேளை உங்களை அறைவாங்க. Maybe they will abuse you. ஒருவேளை அவங்க உங்களை மோசமா திட்டுவாங்க. Just because they do that, you are not going to stop eating from that day onwards. ஒருவேளை அப்படி உங்களுக்கு நடந்துறதுனால அன்னையில இருந்து நீங்க சாப்பிடாம இருக்க போறீங்களா? You're not going to do that, I tell you. அப்படி ஒண்ணு நீங்க செய்ய மாட்டீங்க. One fellow spat into my face one day. ஒரு மனுஷன் என் முகத்திலேயே துப்பினான். I just went, took a bottle of water, washed my face, continued in ministry. நான் போய் ஒரு பாட்டில் தண்ணி எடுத்து முகத்தை கழுவிட்டு திரும்ப ஊழியத்துக்கு போயிட்டேன். You know, I am not going to go back just because of this one spitting. இந்த ஒரு மனுஷன் என் முகத்துல துப்பினபடியினால ஏதோ ஊழியத்தை விட்டு நான் பின்வாங்க போவதில்லை. Because my calling is to speak about the wonderful deeds of God. என் அழைப்பு என்பது தேவனுடைய இந்த புண்ணியங்களை அறிவிப்பதுதான். Even today God is revealing himself to this world. இன்றைக்கு கூட இந்த உலகத்திற்கு தேவன் தம்மை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். God says, people should know the pinnacle of my doing, that is the grace of God. இந்த உலகத்திலே நான் இந்த மனுஷர்களுக்கு கொடுக்கிறதான மிக உன்னதமான காரியம் என்னுடைய கிருபையினுடைய அந்த உச்சக்கட்ட காரியம் ரட்சிப்புதான். From all the things I have done to mankind, இதுவரைக்கும் மனுக்குலத்திற்கு நான் செய்த எல்லாவற்றிற்கும் மேலாக the highest pinnacle is the grace of God. நான் செய்த அந்த காரியங்களுடைய மிக உன்னதமான காரியம் தேவனுடைய கிருபை. Do you know why I'm telling you? இதை ஏன் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் தெரியுமா? Without the grace of God, தேவனுடைய கிருபை இல்லாமல்
You and I will be dead in a few hours. நீங்களும் நானும் ஒரு சில மணி நேரங்களிலேயே மரித்து விடுவோம். Sometimes about thoughts you have. சில நேரத்தில் நமக்குள்ளே வருகிறதான எண்ணங்கள், Sometimes the memories you have. சில நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறதான அந்த பழைய நினைவுகள், Feelings that you have against people. மனிதர்களுக்கு விரோதமாக உங்களுக்குள்ள இருக்கிறதான உணர்வுகள், The murmuring you can do without making a noise. ஒரு சத்தமும் வெளியே போடாம உங்க இருதயத்துக்குள்ள இருக்கிறதான முறுமுறுப்புகள், You know, you can do that, yeah? நீங்க செய்ய முடியும். This is what I told that pastor on that day when he said he's 80% all right. ஒருத்தர் சொன்னார் இல்லையே 80% நான் பரிசுத்தமாயிட்டேன். அவரை பார்த்து இதை தான் நான் சொன்னேன். I said, sit down. நீங்க உட்காருங்க. In your deeds and words, உங்களுடைய செய்கையிலும் உங்களுடைய வார்த்தையிலும், in your feelings and thoughts, உங்களுடைய உணர்வுகளிலும் உங்களுடைய எண்ணங்களிலும் you are 100% okay? நீங்க 100% சரியா இருக்கிறீங்களா? He said, no. அவர் சொன்னார் இல்ல. If you are okay in all these 4 things, இப்படி இந்த 4 காரியத்துல தேவனுக்கு முன்பாக நீங்க பரிசுத்தமா இருந்தா you are a saint. நீங்க ஒரு பரிசுத்தவான். Don't stay here. நீங்க தயவு செய்து பூமியில இருக்காதீங்க. Go to heaven immediately. உடனடியா பரலோகத்துக்கு போயிருங்கன்னு சொன்னேன். Because if you're going to be here, ஏன்னா இந்த உலகத்துல இனிமே நீங்க இருந்தா you'll be destroyed. நீங்க அழிக்கப்படுவீங்க. So it's good, best time that you leave right now, I say. நல்லது, இப்பவே நீங்க சீக்கிரமா பரலோகத்துக்கு போயிருங்கன்னு சொன்னேன். Dear brothers and sisters, sometimes we can talk foolish things. இந்த கர்மியான சகோதர சகோதரிகளே, சில நேரத்துல முட்டாள்தனமான காரியங்களை கூட நாம் பேசக்கூடும். We think we are more wiser than God in our lives. நாம் நினைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை காட்டிலும் நாம் ஞானவான்கள் என்று. In a flash of a second, sometimes you can sin against God. ஒரு சில வினாடிகளிலேயே நீங்க தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்ய முடியும். You know, I had a wonderful meeting one day here in SK Mahal, 7 hours of worship. ஒரு நாள் எஸ்கே மகால்ல மிக அற்புதமான ஒரு கூட்டம் எனக்கு இருந்தது. 7 மணி நேரம் ஆராதனை. People were worshiping and worshiping. எல்லா ஜனங்கள் எல்லாம் விசுவாசிகள் ஆராதித்துக் கொண்டே இருந்தார்கள். They are not allowing me to preach. நான் பிரசங்கம் பண்றது கூட அவங்க நேரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. I went and stood behind on the stage. நான் போய் அப்படியே மேடைக்கு பின்னாடி நின்னேன். And you know, pastors have some tricks sometimes. சில நேரத்துல போதகர்கள் சில தந்திரம் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா? That's what I was trying to do. அப்படியே மைக்கு வச்சு கொஞ்சம் அப்படியே கனச்சு I சத்தம் was coughing and coughing. கொஞ்சம் அப்படியே இருமி காட்டினேன். No one is listening to me. யாருமே நான் சத்தம் போடுறது கேட்கவே இல்லை. They are worshiping and worshiping for 7 hours. 7 மணி நேரம் ஆராதிச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. And after 7 hours, I brought the service to an end. 7 மணி நேரம் கழிச்சு நானே அந்த ஆராதனை ஒரு முடிவுக்கு கொண்டு Because வந்தேன். little children were crying for food. ஏன்னா சிறு பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா பசியில் அழத் தொடங்கிட்டாங்க. And then I was traveling on that road to Tollgate to go to Highways 14. அதுக்கப்புறம் அந்த சாலை வழியாக நான் டோல்கேட் கிட்ட வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக வந்தேன். I was standing, the red lights are burning thing there in the signals. அங்கே சிக்னலில் சிவப்பு விளக்கு எரிந்ததுனால அங்கே நின்று கொண்டிருந்தேன். Holy pastor returning home. இப்போ பரிசுத்த பாஸ்டர் தன்னுடைய வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். Some fella came and bumped into me behind. யாரோ வந்து பின்னாடி என்னோட ஸ்கூட்டரில் மோதிட்டாங்க. Muttale. That's what I said. எனக்கு உடனே கோவம் வந்து இப்படி சொன்னேன். Do you know that? You know, I was shocked about myself. என்னை பற்றி எனக்கே அதிர்ச்சியாச்சு. இப்போதான் 7 மணி நேரம் ஆராதனை. Yeah? That fella didn't break my scooter. No. அந்த மனுஷன் மோதினதுனால என் ஸ்கூட்டரை உடைக்கல. Just a bump. சும்மா மோதிட்டார் அவ்வளோதான். And I was driving home and I was thinking like this. நம்ம வீட்டுக்கு போகிறப்போ இப்படி யோசித்தேன். Without the grace of God, we can never survive. தேவனுடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் தப்பிக்கவே முடியாது. I just went home with this anger. I said, Muttal. That's what I told him. கோபத்தில் முட்டாள் அப்படின்னு திட்டிட்டு கோபத்தோட வீட்டுக்கு போனேன். He was very quiet because he knew he did a mistake. அந்த மனுஷன் அமைதியாக இருந்தா ஏன்னா அவர் தான் வந்து என் மேலே மோதினார்னு அவருக்கு தெரியும். White and white, I tell you, white and white. அப்படியே வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டியோட தான் இருந்தேன். And then I go home and I was thinking about myself. வீட்டுக்கு போய் என்னை பற்றி நானே சிந்தித்து பார்த்தேன். Do you think you and I can survive without the grace of God in this world? நீங்களும் நானும் தேவனுடைய கிருபை இல்லாமல் இந்த உலகத்தில் பிழைக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா? The greatest gift God ever gave us is His grace. கர்த்தர் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்ததான மிக உன்னதமான ஒரு ஈவு என்று சொன்னால் அவருடைய கிருபை தான். Undeserved grace. தேவனுடைய அந்த தகுதியில்லாத கிருபை. We don't deserve this grace at all. இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. But God says, I chose you. நான் கர்த்தர் சொன்னார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். I chose you to demonstrate my glory to this world. இந்த உலகத்தில் என்னுடைய மகிமையை உன் மீது வெளிப்படுத்தும்படியாக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். Dear brothers and sisters, when you are filled with the glory of God, கருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மகிமையினால் நீங்கள் நிரப்பப்படும் போது, and God is leading you into the secrets of His word,
கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் ரகசியங்களுக்குள்ளாக உங்களை அழைத்துச் செல்கிறார். God not only gave the pinnacle of His grace upon you, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில தம்முடைய கிருபையின் அந்த உன்னதமான காரியத்தை உங்களுக்கு கொடுத்தது when மாத்திரமல்ல, He begins to reveal the secrets that were hidden through the ages. தலைமுறை தோறும் மறைக்கப்பட்டிருந்தான ரகசியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்த Now ஆரம்பிக்கிறார். God is revealing His secrets to the church. இப்பொழுது சபையின் மூலமாக தேவன் தமது ரகசியங்களை You வெளிப்படுத்துகிறார். cannot keep quiet. You have to jump around with joy, I tell you. இந்த ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் அமைதியா இருக்க முடியாது. You நீங்கள் go home and- சந்தோஷத்தினால் நடனமாட You தொடங்குவீர்கள். go home and read Ephesians chapter 3 நீங்க வீட்டுக்கு போய் எபேசியன் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. from verses 8 to 12, for example. 8 12 வசனங்கள். This is what the unsearchable riches of Christ. தேவனுடைய அந்த மகிமையான ரகசியங்கள். To see the plan of the mystery hidden for ages in God. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ளே ஆதி காலங்கள் முதல் மறைந்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் That என்னவென்று, through the church the manifold wisdom of God but now be made to the principalities and powers right now. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளுக்கு மேலாக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக இப்பொழுது அவை சபைகளுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டது. This was according to the eternal purpose which He realized in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேவன் இதை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். And then He goes on to tell us, அதற்கு பிற்பாடு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, now to whom by the power at work within us is able to do far more abundantly than all that we ask or think. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகாமேன்மையான ஐஸ்வரியத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக To be glory in the church. சபையிலே அவருக்கு எல்லா மகிமையும் உண்டாவதாக. And in Christ Jesus to all generations. தலைமுறை தலைமுறையாக அவருக்கு எல்லா கனமும் மகிமையும் உண்டாவதாக. Forever and ever right now. நிரந்தரமாக தலைமுறை தலைமுறையாக உண்டாவதாக. Dear my sisters, when you begin to meditate into the word of God, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது, these gold mines, when you begin to really know, to begin to understand, நாம் அந்த தேவனுடைய தங்கச் சுரங்கத்தை நாம் அதிகமாக அறிந்து கொள்கிறோம். when God begins to reveal the secrets to you, கர்த்தர் தம்முடைய மகிமையை நம் மூலமாக அவர் வெளிப்படுத்த தீர்மானிக்கும் போது, you'll only be happy that you came to the fold of Jesus. கர்த்தருடைய அந்த மகிமைக்குள்ளாக நீங்க கடந்து வந்ததை பற்றி, மந்தைக்குள்ளாக கடந்து வந்ததை பற்றி சந்தோஷப்படுவீர்கள். The church belongs to God. சபையானது இயேசுவுக்கு சொந்தமாக இருக்கிறது. This church is being covered with the glory of God. இந்த சபையானது தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கிறது. And this church is called in this world to testify about the glory of God. இந்த சபையானது தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறது. And God chose you in order to be a blessing. கர்த்தர் அவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். Not because to go behind idols. இந்த உலகத்தில் விக்கிரகங்களுக்கு பின்பாக போகும்படியாக அல்ல. Not because we need to go behind idols that we have created by ourselves. இந்த உலகத்தில் நாம் நமக்காகவே உண்டு பண்ணின அந்த விக்கிரகங்களை நாடி போகும்படியாக அல்ல. Since 2000 years God is speaking to the Gentile population of this earth. 2000 வருடங்களாக இந்த பூமியினுடைய புறஜாதிகளுக்குள்ளே கர்த்தர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். When we begin to live for the glory of God, நாம் தேவனுடைய மகிமைக்காக வாழ ஆரம்பிக்கும் போது God will surely magnify you and me. கர்த்தர் Magnify you நிச்சயமாகவே and me. உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக, என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவர் வெளிப்படுவார். Dear brothers and sisters, our praise and worship must be real from our hearts. என கருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய துதி ஆராதனையானது நம்முடைய இதயத்திலிருந்து உண்மையாக வெளிவர வேண்டும். It's not about your lips. ஏதோ உங்களுடைய உதடுகளிலிருந்து புறப்படுகிறதல்ல. It's about the fullness of joy in your heart. அது உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதான பரிபூர்ண சந்தோஷத்திலிருந்து புறப்பட்டு It's வருகிறது. about the pleasures forevermore. அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான அந்த சாதாரண சந்தோஷங்களுக்கு மேற்பட்டது. It's about placing God above everything. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனை வைப்பதை குறித்தது. Spilling into endless praise in the presence of God. தேவனுடைய பிரசன்னத்திலே நித்தியமான துதியினாலே நாம் நிரப்பப்படுவது. That when we stand in the presence of God, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நிற்கும்போது, dear brothers and sisters, you and I have nothing to boast. கருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. 1 John chapter 3 verse 2 says like this. 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம், It does not, we are God's children now, it does not appear what we will be. இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இப்பொழுது இருக்கிறது போல நாம் இருக்கிறதில்ல. But we know that when he appears, ஆனால் அவர் வெளிப்படும்போது we shall be like him. நாம் அவரைப் போலவே இருப்போம். For we shall see him as he is. ஏனென்றால் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை பார்ப்போம். God will present his bride as a blameless
and blemishless bride before his son Jesus Christ. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக தம்முடைய மனவாட்டியை கரைதிரையற்ற ஒரு பரிசுத்த மனவாட்டியாக அவர் அங்கே But வெளிப்படுத்துவார். our commonwealth is in heaven. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் பொதுவாக பரலோகத்தில் இருக்கிற காரியம், We wait a Savior, the Lord Jesus Christ, who will change our lowly bodies to be like his glorious body. இந்த அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையின் சரீரமாக மாற்றும்படியாக நாம் காத்து We கொண்டிருக்கிறோம். will be buried as a dishonorable body. நாம் இந்த உலகத்திலே ஒரு கனவீனமாக பாத்திரமாக அடக்கம் பண்ணப்படுவோம். But when we see Jesus Christ, ஆனால் நாம் இயேசுவை பார்க்கும்போதோ by the power which enables him even to subject all things to இந்த himself, உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் தமக்குள்ளே அவர் கொண்டிருக்கிற வல்லமையின்படி he will change our lowly bodies. நம்முடைய இந்த அநித்தியமான சரீரத்தை அவர் நித்தியமாக மாற்றுவார். Just keep on running for Jesus. தொடர்ந்து இயேசுவுக்காக ஓடிக்கொண்டே இருங்கள். Just keep on running for Jesus. தொடர்ந்து இயேசுவுக்காக ஓடிக்கொண்டே இருங்கள். Don't waste your time. உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீண் செய்ய வேண்டாம். Don't waste your time in this world. இந்த உலகத்திலே உங்களுடைய நேரத்தை நீங்கள் வீணடிக்க வேண்டாம். Keep on doing and speak about the greatness of God to others. தொடர்ந்து தேவனுடைய மகத்துவங்களை பற்றி மற்றவர்களோடு கூட பேசுங்கள், அதை பாடுங்கள். I want every eyes to be closed this evening. இந்த மாலை வேளையில் எல்லாரும் தங்களுடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். You and I are called to carry the glory of God. இந்த மாலை வேளையில் தேவனுடைய மகிமையை சுமந்து செல்லும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். I pray that God will reveal more of this subject to you in the coming days. கர்த்தர் தாமே வருகிற நாட்களிலே இந்த மகிமையின் காரியங்களை குறித்து இன்னும் அதிகமானவற்றை வெளிப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். One day we will be like him. ஒரு நாள் நாம் அவரைப் போலவே இருப்போம். Everything is going to change. எல்லாமே ஒரு நாள் மாறப்போகிறது. But I want to tell you, it's a wonderful life with Jesus today. ஆனால் உங்களை பார்த்து நான் சொல்ல விரும்புகிறேன், இன்றைக்கு இயேசுவோடு கூட ஒரு அற்புதமான ஒரு வாழ்வு. Without him we can never exist. அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் நம்மால் ஜீவிக்க முடியாது. Without his love, his grace, his mercy, அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் இல்லாமல் we can never exist in this world. இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது. But God has been so faithful to us. கர்த்தர் நமக்கு அவ்வளவு உண்மையுள்ளவராக இருந்து வந்திருக்கிறார். In all our thoughts, all our crookedness, நம்முடைய எல்லா விதமான தந்திரமான யோசனைகள், மிக மோசமான எண்ணங்கள், வழிகள் எல்லாவற்றிலும், nasty emotions, நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு மோசமான நம்முடைய உணர்ச்சிகள், thoughts for example. அல்லது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எண்ணங்கள், God says, I still know you. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் நான் உன்னை நன்றாய் அறிந்திருக்கிறேன். And because I know you, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறபடினாலே I still love you. நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். I still love you. உன்னை அறிந்திருந்தாலும் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். Knowing someone and loving them is not so easy. யாரா ஒருவரை நன்றாக அறிந்த பிற்பாடு அவர்களை இன்னும் தொடர்ந்து நேசிப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். But this is what God says to us. ஆனால் இதைத்தான் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். As we go away from this place, இந்த இடத்தை விட்டு நாம் கடந்து செல்லும்போது, this is the old song about the grace of God. தேவனுடைய கிருபை பற்றியதான ஒரு பழைய பாடல் இது. It's a wonderful song all through these years. இந்த எல்லா காலங்களிலும் மிகவும் அற்புதமாக பாடப்படுகிற ஒரு பாடல். Grace saved you. கிருபை உங்களை ரட்சித்தது. Grace is sustaining you. கிருபை தான் உங்களை இதுவரைக்கும் தாங்கியது. Grace will help you to cross over the line at the end of your eternal life. உங்களுடைய வாழ்க்கையில கடைசியாக நீங்க சந்திக்க வேண்டிய அந்த இடத்தை கூட அது சந்திப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்கிறது. கிருபையே உன்னை நாள் வரையும் காத்தது, என் கிருபையே கிருபையே. பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலமிகு கரத்தால் தூக்கினேன் உன்னை நான்,
கிருபையே கிருபையே சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உம்மை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உம்மை சந்தித்தேன். ஜோதியே உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜோதியே உன் முன்னில் ஜொலித்திட செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் மந்தை வந்திட்டேன். ஏகனாய் நீயும் சஞ்சலத்தாலே ஏங்கும் போது உன் மந்தை வந்திட்டேன். ஏற்ற துணையை ஈந்திட்டேன் அல்லவா. ஏற்ற துணையை ஈந்திட்டேன் அல்லவா. என்றும் உன்னை நான் சொந்தமாக்கினேன். என்றும் என்னை நான் சொந்தமாக்கினேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. ஜெயமான பாதை சென்றிட செய்து செப்பமாக உன் கரம் பிடித்தே. ஜெயமான பாதை சென்றிட செய்து செப்பமாக உன் கரம் பிடித்தே. ஜெய ஜெய கீதங்கள் தோழித்திட செய்தே. ஜெய ஜெய கீதங்கள் தோழித்திட செய்தே. சேவை செய்ய உன் கிருபை தந்தேனே. சேவை செய்ய உன் கிருபை தந்தேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து. என்றென்றுமாக என் கிருபை காட்ட கொண்டேன் உன்னை இம்மண்ணில் பிரித்து. என்னும் மகனே காப்பேனே உன்னை நான். என்னும் மகளே காப்பேனே உன்னை நான். உன் தந்தை நான் உன்னை விடேனே. உன் தந்தை நான் உன்னை விடேனே. கிருபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கிருபையே. Let us all raise our hands and thank Jesus for a few minutes for His grace upon our lives. நாளை எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில காண்பதுதான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாம். Say, Lord, thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். Without your grace, without your mercy, ஆண்டவரே உம்முடைய கிருபையும் உம்முடைய இரக்கமும் இல்லாமல், without your long suffering, ஆண்டவரே உம்முடைய நீடிய சாந்தம் இல்லாமல், Lord, I would have been totally finished by now. ஆண்டவரே என்றைக்கோ என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். Every time I sin against you, ஆண்டவரே ஒவ்வொரு முறையும் நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யும்போது, through my deeds or words, ஆண்டவரே என்னுடைய வார்த்தையினாலோ என்னுடைய செய்கையினாலேயோ through my thoughts or feelings, அல்லது என்னுடைய எண்ணங்களினாலேயோ என்னுடைய உணர்வுகளினாலேயோ, Lord, you have always been a forgiving God. ஆண்டவரே நீ எப்பொழுதுமே மன்னிக்கிற தேவனாகவே இருந்தேன். Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. Thank you, Jesus. இயேசுவே உமக்கு நன்றி.
Thanks for the glory, your glory that is upon my life. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் மீது கொடுத்திருக்கிறதான உம்முடைய மகிமைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Help me to run this race properly. ஆண்டவரே இந்த ஓட்டத்தை சரியாக ஓட நீர் எனக்கு உதவி செய்தருளும். Lord, I thank you for everything you have done in our lives till this evening. ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இந்த மாலை வரைக்கும் நீர் செய்த எல்லாவற்றுக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். Lord, you've always been good to every one of us. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ நல்லவராகவே இருந்து வந்திருக்கிறேன். Looking back into our lives this evening, ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது Lord, without you, we would have been destroyed long ago. ஆண்டவரே நீர் இல்லாமல் என்றைக்கோ நாங்கள் அழிக்கப்பட்டு போயிருப்போம். But Lord, you were faithful to us. ஆனால் ஆண்டவரே நீர் எங்களுக்கு எப்பொழுதும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறீர். You have carried us, you have protected us, ஆண்டவரே நீர் எங்களை தாங்கி வந்தீர், எங்களை பாதுகாத்து வந்தீர். and you have always been faithful. ஆண்டவரே எப்பொழுதும் எங்களுக்கு நீர் உண்மையுள்ளவராகவே இருந்து வந்திருக்கிறீர். You have never changed in your words. ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை நீர் ஒருபோதும் மாறவே இல்லை. Thank you, Jesus, இயேசுவே உமக்கு நன்றி. that you are so trustworthy. ஆண்டவரே நீர் அவ்வளவு நம்பத்தகுந்த தேவனாய் இருக்கிறீர். As my brothers and sisters go back home this night, ஆண்டவரே இந்த மாலை வேளையில் என்னுடைய சகோதர சகோதரிகள் வீட்டுக்கு கடந்து செல்லும் போது that you continue to speak with every one of us. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரோடு கூட நீர் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பீராக. Lord, I pray that you really help them to keep on, to dive into your word in an enormous manner. ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் ஆழங்களுக்குள்ளாக அவர்கள் இன்னும் ஆழமாக குதித்து அதிகமாக தெரிந்து கொள்ள அவர்களுக்கு நீர் உதவி செய்தருளும். Thank you, Jesus, that you're with us. ஆண்டவரே எங்களோடு கூட நீர் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றி. Let us all join together and pray the prayer that Jesus taught to his disciples. நம்ம எல்லாரும் இணைந்து கர்த்தர் தம்முடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை ஜெபிக்கலாமா? பரவண்டங்கள் இருக்கிற எங்கள்